எந்நாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மற்றும் 2025ஆம் ஆண்டின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் நாங்கள் சார்ந்திருக்கின்ற புதிய பாரதி தமிழ் இயக்கத்தின் சார்பாக மனமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சியோம். ஈன்ற அன்னை தந்தைக்கும் அன்னை தந்தைக்கு நிகரான எங்கள் அன்னை தமிழுக்கும் முதற்கு நீங்கள் பணிவான வணக்கம். தமிழகத்திலே எத்தனை மாவட்டங்கள் இருந்தாலும் மாங்கனிக்கு சிறப்பு பெற்ற நமது மாங்கனி மாவட்டமாம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எத்தனையோ அடையாளங்கள் இருந்தாலும் ஆன்மீகத்தின் முகவரியாக இருந்து எங்களை போன்ற பேச்சாளர்களை அருளாசி வழங்கி அகிலமே பாராட்டும்படி செய்திருக்கின்ற தவத்திரு பைரவ சுவாமிகளின் பொற்பாதங்களுக்கு எங்கள் பணிவான வணக்கங்கள். ஆண்டவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் தமிழருக்கென்று ஒரு தனி விழா, அதுதான் அகிலம் போற்றும் பொங்கல் திருவிழா. அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரிய திருவிழாவிலே எங்கள் புதிய பாரதி தமிழ் இயக்கத்திற்கு மீண்டும் மீண்டும் அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எங்கள் சார்பாக மீண்டும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அருமையான நிகழ்ச்சியிலே எங்களது பட்டிமன்றத்திற்கு பெருமை சேர்ப்பதற்காக மீண்டும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்களே, எங்கள் புதிய பாரதி தமிழ் இயக்கத்திற்கும் நமது பைரவ நிலையத்திற்கும் ஒரு நெருங்கிய உறவு உண்டு. எப்பொழுதெல்லாம் இந்த புனித தலத்திலே சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றனவோ அப்பொழுதெல்லாம் எப்படி இறைவன் மனதார நினைக்கும் பொழுது கேட்காமலே அன்பர்களுக்கு அருளாசி வழங்குகிறாரோ அதுபோல நாங்கள் விண்ணப்பத்தை வைப்பதற்கு முன்பாகவே எங்களுக்கு அருளாசி வழங்கக்கூடிய விழா. அந்த 4 நாட்களில் நாங்கள் காணக்கூடிய இன்பத்தை விட பேரின்புக்கு முன்பாக வாழ்க்கை என்பது எதுவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கைக்கு அடிப்படை ஆதாரமாக இருக்கிறது நிலம், நீர், காற்று, நெருப்பு, வானம், இப்படி 5 பூதங்களை அடிப்படையாக வைத்துத்தான் நம்முடைய மனிதனுடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த 5 பூதங்களின் வாழ்க்கை தான் நமக்கு நிர்ணயம் செய்கிறது. உதாரணமாக சொல்ல போனால் நிலத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு நிலத்திலே நன்றாக நாம் உழும் பொழுதுதான் கடினமாக இருக்கக்கூடிய அந்த நிலம் கூட இலகுவாக மாறி நாம் விதைக்கின்ற விதையை அழகாக ஏற்று நல்ல செடியாகவும் நல்ல பயன் தரும் மரங்களாகவும் நமக்கு கொடுக்கின்றது. அதுபோல இரும்பை எடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு இரும்பானது நன்றாக வெப்பப்படுத்தி காய்ச்சி உருக்கி அதை வடிவமைக்கும் பொழுதுதான் ஒரு வடிவமிக்க இரும்பாக மாறி நாம் கொடுக்கின்ற சுமையெல்லாம் அது சாதாரணமாக சுமக்கின்றது. 10 மாற்று தங்கம் என்று நாம் சொல்கிறோம். அந்த தங்கத்தை கூட நன்றாக காய்ச்சி உருக்கி அச்சிலே வார்க்கப்படும் பொழுதுதான் நல்ல வடிவமைப்புள்ள அணிகலனாக நமக்கு மாறுகிறது. இப்படி மாற்றத்திற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. வழிபாடு எங்கே பிறந்தது? ஆதி மனிதன் வாழ்க்கை கொஞ்சம் கூர்ந்து கவனியுங்கள். இயற்கையிலே எதையெல்லாம் மனிதன் கண்டு அஞ்சினானோ இதற்கு ஏதோ ஒரு தனி சக்தி இருக்குது, இந்த சக்தியை நாம் வழிபட வேண்டும் என்று கைத்தொழ ஆரம்பித்தான். அங்கே தொடங்கியது முதல் வழிபாடு. ஆனால் இன்றைய வழிபாடு எப்படி இருக்கிறது? இயற்கையில் மட்டும் வழிபாடு அல்ல, இல்லறத்தில் கூட வழிபாடு இருக்கிறது. கல்யாணமான புருஷன் எல்லாம் போய் கேட்டு பாருங்க, வழிபாட்டுடைய மகத்துவத்தை அவர் அழகா சொல்லுவார். அந்த காலத்துல இந்த காலத்து வரைக்கும் இல்லறத்துக்குன்னு ஒரு தனி மகத்துவம் இருக்கு. ஒரு திருமணத்திற்கு அப்புறமா கணவனை மனைவி எப்படி மதிக்கிறாங்கன்றதுலயே நமக்கு அந்த இல்லறத்தின் வழிபாடு அருமையா தெரியும். கண் கூட நம்ம பார்த்த விஷயம். 2000ங்களுக்கு முன்னால திருமணத்திற்கு பின்பு ஒரு மனைவி கணவனை எப்படி நேசிக்கிறான்றது அவர் சொல்ற வார்த்தையிலே தெரியும். கணவன் அலுவலுக்கு போயிட்டு வரும்போது மனைவி வீட்டுல தான் இருப்பாங்க. கணவன் களைப்பா வரும்போது அந்த களைப்புல இருந்து அவர் விடுதலை ஆகணுங்கிறதுக்காக ஒரு பானம் இருக்கும், அதுதான் காபி. மனைவியானவள் கணவனுக்கு காபி போட்டு கொடுக்கிற விஷயத்தையே நாம தெரிஞ்சுக்கலாம் இல்லறத்துல வழிபாடு எப்படி இருக்குன்னு. கணவன் வர்றாரு, அம்மா ரொம்ப டயர்டா இருக்கு, ஒரு கப் காபி கிடைக்குமா? பிராணநாதா, உங்களுக்கு இல்லாததா அப்படின்னு அந்த அம்மா பணிவா ஆத்தி கொடுத்தாங்கன்னா இந்த ஜோடிக்கு கல்யாணம் ஆகிறது 2000க்கு முன்னாலன்னு அர்த்தம். நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அதே கணவன் ஆபீஸ்ல இருந்து வரும்போது, அம்மா ரொம்ப களைப்பா இருக்கு, ஒரு கப் காபி கிடைக்குமா? அத்தான்
உங்களுக்கு இல்லாத காப்பியா? இது ஒரு நிமிஷத்துல வரன்னு போயிட்டு அந்த அம்மா தொடர்ந்து காப்பி ஆத்தி கொண்டு வந்து கொடுத்தா இந்த ஜோடிக்கு கல்யாணம் ஆகி 2001 இருந்து 2005 அர்த்தம். அதே கணவன் ஆபீஸ்ல இருந்து வரும்போது அம்மா ரொம்ப டயர்டா இருக்கு, ஒரு கப் காப்பி. மாமா உங்களுக்கு இல்லாத காப்பியா? இதோ வரேன் அப்படின்னு கொடுத்தா 2010 ஜோடின்னு அர்த்தம். அதே கப் காப்பியை புருஷன் கேட்கும் போது, மச்சான் உங்களுக்கு இல்லாத காப்பி ஒண்ணும் இல்லை, என்னுடைய உலகமே நீங்க தானே வந்து அந்த அம்மா காப்பி ஆத்தி கொடுத்தா இந்த ஜோடி 2020 கல்யாணம் பண்ணி இருக்குன்னு அர்த்தம். ஆனா ஹஸ்பண்ட் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்த உடனே மனைவியை பார்த்து, எம்மா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, ஒரு கப் காப்பி. என்னடா சொன்ன அப்படின்னு அந்த அம்மா எந்திரிச்சா, இல்லம்மா உனக்கு போட்டு கொடுக்கட்டுமான்னு கேட்டேன் அப்படின்னு சொன்னாருன்னா இந்த ஜோடி வந்து இப்ப ரீசெண்டா கல்யாணம் பண்ணி இருக்காங்கன்னு அர்த்தம். அதாவது நவநாகரிக வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். மாற்றம் எப்படி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா வாழ்க்கையில. இதை தாண்டி நண்பர்கள், இன்னைக்கு உலகத்துல ஒரு உன்னதமான உறவு இருக்குன்னா அது நண்பன்ற ஒரு உறவு தான். இந்த நண்பர்களுக்குள்ள ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடக்கும். எல்லாருமே இன்னைக்கு நாகரிகம்ன்ற பேர்ல இங்க இருக்கிற வளத்தை எல்லாம் மறந்து அயல் நாட்டுக்கு போய் அங்கதான் ஏதோ இருக்குன்னு தேடிக்கிட்டு இருக்கிறோம், பொக்கிஷத்தை விட்டுட்டு. அப்படி அயல் நாட்டுல போயிட்டு வேலை செய்யற 3 நண்பர்கள், அவங்க வேலை செய்யற இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா 100வது மாடி. குடியிருக்கிறது 100வது மாடி. 100 மாடி கட்டிடத்துல 100வது மாடியில அவங்க குடியிருக்காங்க 3 பேரும். கீழே காரை நிறுத்திட்டு, சரி எப்பவுமே 100 மாடி தாண்டி போகணும்னா கண்டிப்பா நடந்து போக முடியாது, லிப்ட் தான், லிப்ட் இல்லாம அங்க போக முடியாது. 100 மாடிக்கு லிப்ட்ல அவங்க போய் வர்றது வழக்கம். இன்னைக்கு அவங்க நேரம் சரியில்லை, லிப்ட் வேலை செய்யலன்னு சொல்லிட்டார் லிப்ட் இன்ஜினியர். உடனே 3 பேரும் நண்பர்கள் முடிவு பண்ணாங்க, சரிப்பா லிப்ட் வேலை செய்யலாமே, என்ன செய்யறது? சரி நாம 3 பேர் சேர்ந்து நடந்தே போயிடலாம் 100வது மாடிக்கு முடிவு பண்ணிட்டு நடக்க ஆரம்பிச்சாங்க. எங்க ஒரு மாடினா பிரச்சனை இல்லை, 100 மாடியை கடந்து போகணும். அப்ப அந்த போர் அடிக்காம இருக்கிறதுக்கு எதையாவது ஒண்ணு பேசிட்டு போகணும். என்ன பேசாம இருந்தா இந்தியாக்காரன் நிம்மதியா இருக்க முடியாது, ஏதாவது ஒண்ணு பேசி ஆகணும். அப்படி பேசினா நாங்க இன்னைக்கு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கோம். அப்ப அந்த 3 பேரும் முடிவு பண்ணாங்க, சரி நண்பா 3 பேரை பேசிட்டே 100வது மாடிக்கு போனோம், என்ன செய்யலாம்? முதல் நண்பன் சொன்னான், எனக்கு நிறைய கதை சொல்ல தெரியும், நான் நல்ல ஒரு அதிரடியான கதையை சொல்லட்டுமான்னு கேட்டான். சொல்லுன்னா அவன் அதிரடியான கதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள 50வது மாடி கிராஸ் பண்ணிட்டாங்க, அதாவது பாதி மாடியை கடந்துட்டாங்க. அடுத்த நண்பன் என்ன சொன்னா, சரி அதிரடி கதையெல்லாம் வேண்டாம், கொஞ்சம் நல்லா நகைச்சுவையா பேசினாதான் நல்லா இருக்கும், நான் நல்ல ஒரு நகைச்சுவை கதையை உங்களுக்கு சொல்றேன், போலாமான்னா. சரி 40 மாடியை கிராஸ் பண்ணிட்டாங்க. அப்போ நகைச்சுவை கதையிலே 90வது மாடி வந்தாச்சு. இப்ப இன்னும் எத்தனை மாடி பாக்கி இருக்கு அவங்க போறதுக்கு? பாத்தீங்களா, அதுதான் நம்ம பைரவ நிலையத்தோட குழந்தைகளோட அழகு. எப்பவுமே அப்படியே ஷார்ப்பா இருப்பீங்க, கற்பூரம்ங்கிறது நீங்க தான். வாழ்த்துக்கள். கடைசி 10 மாடி இருக்குங்க. இப்ப 3வது நண்பர் சொல்றாரு, சரி நீ அதிரடி கதையை சொல்லிட்ட, 50 மாடி கிராஸ் பண்ணிட்டோம், நீ நகைச்சுவை கதையை சொல்லியிருக்கப்பா, 90 மாடி கிராஸ் பண்ணிட்டோம், இன்னும் 10 மாடி தான் பாக்கி இருக்கு, நான் ஒரு திகில் கதையை உங்களுக்கு சொல்லட்டுமா, அது ஒரே வரையில சொல்லட்டுமான்னு கேட்டான். என்னடா ஒரே வரையில திகில் கதையா சொல்லு நாங்க. அவன் சொன்னான், என்ன மன்னிச்சிருங்க, வீட்டு சாவியை நான் கீழே காரிலே விட்டு வந்துட்டேன், இதுதான் ஒரு வரை திகில் கதை. இப்ப நிலைமை என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. இப்ப இவங்க இந்த சூழ்நிலையில யாரு வழிபடுறது, எங்க போறது, இதுதான் வாழ்க்கையோட நிலைமை. அவசரம் வேணும் தான், எங்க அவசரப்படணும் அங்க அவசரப்படணும். ஒருத்தருக்கு நம்பி ஒரு வேலையை கொடுக்குறாங்கன்னா, ஒரு 50 மாடி அடுக்குல வந்து ஒரு ஆபீஸ போட்டு ஒரு மேனேஜர் வேலை கொடுத்திருக்காரு, நீங்க நல்ல வேலை செய்யறீங்க, இந்தப்பா செய்யுங்க. போனா வேலைக்கு போனா ஃபைல எடுக்கணும், பார்க்கணும், வேலையில கவனத்தை செலுத்தணும், தேவையில்லாம டென்ஷன் ஆகக்கூடாது. நம்மால ஒருத்தர் ஆபீஸ்ல போய் உட்கார்ந்தாரு, இப்படிதான் உட்கார்ந்த உடனே ஃபைல் வந்து கொடுத்தாங்க. ஃபைல ஒரு பேஜ் புரட்டின உடனே ஒரு போன் கால் வந்தது. எடுத்த உடனே அவர் ஆன் பண்ணது ஒரு செய்தி, சரவணா பையன் செத்து போயிட்டான். பையன் செத்து போயிட்டானா அப்படின்னு அப்படியே போட வச்சுட்டு தப்ப தப்ப தப்பன்னு ஓடி போய் அந்த கண்ணாடியை கூட பார்க்காம டம்மார்னு கண்ணாடியை உடைச்சு குதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்? பையன் செத்து போயிட்டான். அவர் அப்படியே வேகத்துல வரும்போது ஒரு 10 மாடி கிராஸ் பண்ணும்போது தான் அவருக்கு தெரியும், எப்பா எனக்கு பையனே இல்லையே அப்படின்னு யோசிக்கிறான். அடுத்து ஒரு 10 மாடி கிராஸ் பண்ணிட்டு வந்தான், அடக்கடவுளே எனக்கு கல்யாணமே ஆகலையா இன்னும்.
இப்ப அவர் கீழே விழுறதுக்கு ஒரு மாடி தான் பாக்கி இருக்கு. இப்ப அவர் மனசு சொல்லுது, டேய் உன் பேரு சரவண்யா இல்லடா, உன் பேரு குமாரு. இப்ப என்ன ஆகும் நிலைமை? இதெல்லாம் அவசரத்துக்கு கிடைக்கக்கூடிய பரிசு. அப்ப இதை தாண்டிய ஒரு உன்னதமான ஒரு உணர்வு இருக்கு, அதுதான் வழிபாடு. சுவாமிகளுக்கு நாங்க நன்றி சொன்னோம். அவர் எப்பவுமே அவர் கொடுக்கக்கூடிய தலைப்புகள் நம்முடைய பைரவ நிலையத்தை மட்டும் பேசுறது இல்லைங்க, தரணியே அளந்துடுறாங்க அந்த கொடுக்கிற தலைப்புல. நாங்க எப்பவுமே நம்ம பைரவ நிலையத்துல பட்டிமன்றம்னாவே எங்க புதிய பாரதிக்கு ஒரு சக்தி கிடைக்கும். எதனால தெரியுங்களா? தலைப்பே எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். அந்த தலைப்பு கேட்கறதுக்கே நாங்க ஒரு புதிய திரைப்படம் ரிலீஸுக்கு இப்ப எப்படி விடாமுயற்சிக்கு நாங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருந்தோம், அந்த மாதிரி நாங்க காத்துக்கிட்டு இருப்போம். அந்த தலைப்புல ஒரு சக்தி கிடைக்கும். அருமையான ஒரு தலைப்பை சுவாமி நீங்க இங்க கொடுத்திருக்கிறார். இது அன்பர்களுக்கு கண்டிப்பா போய் சேருங்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான். என்ன பொங்கல் விழாவே கொண்டாட்டம் இருக்கணுமா இல்லைங்களா? இன்றைய தலைப்புல ஒரு பெரிய கொண்டாட்டம் இருக்கு. அதை கொண்டாடி மகிழ்ச்சியா இருக்கிறதுக்காக தான் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கீங்க. நாங்க செய்த பாக்கியம் பாருங்களேன். சுவாமிகள் உட்கார்ந்து எங்க பட்டிமன்ற நிகழ்ச்சியை ரசிக்கிறத விட எங்களுக்கு சக்தியும் பரிசு வேறு ஒன்றுமே இல்லை. இதை விட ஒரு பரிசு எங்களுக்கு வேறு ஒன்றும் தேவையில்லை. நண்பர்களே, அந்த வகையில இன்றைய பட்டிமன்ற நிகழ்ச்சிக்கு ஒரு அருமையான தலைப்பு, பொங்கல் பரிசாக கிடைத்த ஒரு அருமையான தலைப்பு. எத்தனை தொலைக்காட்சிகள் நீங்கள் பார்த்தாலும் அவர்கள் வேண்டுமானால் சொல்லலாம், இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக திரைக்கு சில வாரங்களே ஆன புத்தம் புதிய திரைப்படம். கடைசியில சொல்றதா முக்கியம், காண தவறாதீர்கள். ஏன் தவறிட்டா என்ன ஆகும்? குடும்பமே முடிஞ்சிருமா கதை அப்படி சொல்லி அட்ராக்ட் பண்ணுவாங்க. நாங்க விளம்பரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தவத்திரு பைரவ சுவாமிகளுடைய அருளாசி வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் நீங்கள் அத்தனை பேரும் இங்கே குழுமி இருக்கிறீர்கள். உங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தில் தான் சுவாமிகள் எங்களது பட்டிமன்றத்தை எப்பொழுதும் ஏற்பாடு செய்கிறார். நிச்சயம் நீங்கள் இன்றைக்கு மனமகிழ்ச்சியோடு வீடு திரும்புவீர்கள், அதற்கு நாங்கள் கேரண்டி. சரி, எங்களது பட்டிமன்றத்திற்கு இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள அற்புதமான ஒரு தலைப்பு மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாதது. இந்த வழிபாடுன்னு சொன்ன பாத்தீங்களா? வழிபாடு எதுக்காக? நாம என்ன நினைக்கிறோமோ, யார்கிட்ட நினைக்கிறோமோ, அவங்க கிட்ட இருந்து என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அது நிறைவேறணும். அது நிறைவேறதுக்கு நம்ம வச்சிருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு லிங்க் தான் வழிபாடு. அந்த வழிபாடு எங்க வச்சா சரியானது? மனித வாழ்க்கை நல்லா இருக்கணும். அப்ப மனித வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு இன்றியமையாத வழிபாடுன்னு ஒண்ணு இருக்கு. அது எங்க வழிபட்டா சரியா இருக்கும்? ரெண்டே ரெண்டு பொக்கிஷமான காரணங்கள் எடுத்திருக்கார் சுவாமிகள். ஒரு பக்கம் இயற்கை. இயற்கை வழிபாடு செய்வது மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாததா, அல்லது இறை வழிபாடு செய்வது மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாததா? அதுதான் இன்றைய பட்டிமன்றத்தின் தலைப்பு. இந்த தலைப்பு சார்ந்து தங்களுடைய விவாதத்தை வழங்க எங்களது புதிய பாரத தமிழ் இயக்கத்தின் பொக்கிஷங்கள் 60 வருகை தந்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு புதுமை. இதற்கு முன்பு நாங்கள் இங்கே நிகழ்ச்சி செய்த போது சுவாமிகளுடைய அருளாசியோடு நாங்கள் பட்டிமன்ற நிகழ்ச்சி மட்டும்தான் செய்தோம். அவரது திருவாயால் ஒவ்வொரு முறை எங்களுக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதம் என்னவென்றால், நமது சொந்த மாவட்டத்திலே இப்படிப்பட்ட பேச்சாளர்கள் இருக்கிறீர்கள், உங்களது இந்த சேவையானது இன்றோடு முடியாது, இங்க மட்டும் முடியாது, நீங்கள் உலக அளவில் வளம் பெறுவீர்கள் என்று அவர் சொன்ன அந்த வாக்கு இன்றைக்கு உண்மையாகிவிட்டது. தமிழன் கடல் கடந்து வாணிபம் செய்தான் என்று நாம் புத்தகத்தில் படித்திருக்கிறோம். ஆனால் கடல் கடந்து எங்கள் புதிய பாரதி தமிழ் இயக்கமானது இன்றைக்கு தமிழை தரணியெங்கும் உலக செய்திருக்கிறது. சென்ற வாரம் மலேசியா நாட்டிலே கடல் கடந்து விமானத்திலே பயணம் செய்து நம்முடைய தமிழுக்கு பெருமை சேர்த்த சிறந்த சாதனையாளர்கள் இன்றைக்கு இந்த பட்டிமன்றத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒருவர்தான் சகோதரி ஆஷிகா, சகோதரர் சந்தோஷ்குமார். மலேசியா மாநகரத்திலே அங்கே போய் அந்த மலேசியாவில் அவர்கள் பேசும் பொழுது உலக அளவில் உலகெங்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டில் இருந்து பேச்சாளர்கள் வருகை தந்தார்கள். எப்பொழுதுமே இந்த போட்டியிலே இறுதி போட்டி என்பது மிக முக்கியமானது. கிரிக்கெட் மேட்ச் பார்க்கும்போது கூட எந்த மேட்ச் நமக்கு ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும்? ஃபைனல். செமி ஃபைனல் கூட இல்ல, ஃபைனல். ஃபைனல்ல யார் ஜெயிக்கிறாங்க, யார் யார் மோதுறாங்க, இந்த வெர்சஸ் யார் யார். அந்த காலத்துல இருந்து இந்த வெர்சஸ் சாத்தியமாயிட்டே இருக்கு. இந்தியா வெர்சஸ் ஸ்ரீலங்கா. இந்தியாவுக்கு ஸ்ரீலங்கா தான் மோதலே. தினமும் 6 மணி ஆச்சுன்னா இந்த வாசகத்தை கேட்காம நமக்கு தூக்கமே வரதில்லை. ராமாயணம். அப்பா, இன்னைக்கு நம்ம நிம்மதியா தூங்கலாம்டா. ஏன்னா அந்த ராமாயணம் அந்த அளவுக்கு ஈர்த்துருச்சு.
நிறைய பேர் சொன்னாங்க ராமாயணம்ங்கிறது வைணவ சமயம் சார்ந்த ஒரு காவியம்னு சொன்னாங்க. இல்லை இல்லை இல்லை, நாங்கள் அப்படி நினைச்சுதான் உட்கார்ந்தோம். எம்பெருமான சிவனுடைய பிரதிபலிப்பு தான் ராமாயணம்ங்கிறது இப்ப நாங்க பார்க்கும்போதுதான் தெரியுது. எந்த காட்சியை பார்த்தாலும் சிவனுடைய அம்சமாகத்தான் இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது அங்கே கூட இந்த போராட்டம் இருக்கிறது. இந்திய மண்ணுக்கும் இலங்கைக்கும் தான் அங்கே மிகப்பெரிய போராட்டம். அந்த போராட்டத்தில் கூட தலை சிறந்த வெற்றி எங்கே என்றால் இந்தியாவிற்கு தான். பாருங்கள், மலேசிய நாட்டில் சென்று இறுதிப் போட்டியிலே ஒரு பக்கம் இந்தியா அமர்ந்திருக்கிறது, இன்னொரு பக்கம் இலங்கை அமர்ந்திருக்கிறது. இலங்கை கடைசி வரை அமர்ந்தே இருக்கிறது, இந்தியா தலை நிமிர்ந்து நின்றது. நம்முடைய தாயகத்தை தலை நிமிர்ந்து தமிழால் இருக்க செய்த பெருமை இந்த இரண்டு சாதனையாளர்களுக்கு உண்டு. இந்த சாதனைக்கு பின்னணியிலே எங்கள் தவத்திரு பைரவ சுவாமிகளுடைய அருளாசி இருக்கிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. உலகெங்கும் பார்த்தாலும் அவருடைய அருளாசி எப்பொழுதும் எங்களுக்கு உயிர் பெற்று இருக்கிறது என்பதுதான் இவர்கள் நிரூபித்து வருகிறார்கள். இந்த சாதனையாளர்களின் அழகான விவாதத்தையும் இன்றைக்கு நாம் பார்த்து இருக்கிறோம், கேட்டு ரசிக்க இருக்கிறோம். இந்த மகிழ்ச்சியான செய்தியோடு மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாதது இயற்கை வழிபாடா இறை வழிபாடா என்ற அந்த விவாதத்திலே இயற்கை வழிபாடுதான் மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாதது என்பதை மெய்ப்பிப்பதற்காக அந்த அணியின் தலைமை பேச்சாளர், அணித்தலைவர், இவர் பிறந்தது நம்முடைய மாங்கனி மாவட்டமாக இருந்தாலும் நம்முடைய தமிழகத்தின் தலைநகரமான சென்னையிலே கோலோச்சி இருக்கக்கூடிய ஒரு தலை சிறந்த பேச்சாளர். அவர் பெயரில் மட்டும் மணிகண்டன் அல்ல. எப்படி மணிகண்டன் சபரிமலையை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாரோ அது போல சென்னை மாநகரத்தை தன்னுடைய தங்கத்தமிழால் ஆட்சி செய்யக்கூடிய பெருமை நண்பர் மணிகண்டனுக்கு உண்டு. இதோ மணிகண்டன் அவர்களது தலைமை பேச்சு உங்களின் அன்பான ஆசையோடு. ஆத்தி சூடி இளம்பிறை அணிந்து மோனத்திருக்கும் முழுவின் மேடியா கருநிறம் கொண்டு பார்க்கடல் விசை கிடப்போம் மகமது நபிக்கு மறையிருள் புரிந்தோம் இயேசுவின் தந்தை என பல மதத்தினரும் உருவகத்தாலே உணர்ந்து உணராது பரவிடும் பரம்பொருள் ஒன்றே அதனியல் தெளிவுறும் அறிவாம் அந்நிலை கண்டார் அல்லலை அகற்றினார் அதன் பொருள் வாழ்த்தி அமரவாழ்வை எய்துவோம் என்று சொன்ன மகாகவி பாரதியினுடைய வரிகளை தொட்டு தொடங்குகிறேன். எங்கள் மண்ணில் ஓர் குன்றக்குடி அடிகளார் என்று நான் செல்லும் இடமெல்லாம் போற்றுகிற எங்கள் தவத்திரு பைரவ சுவாமிகளின் பொன்னார் திருவடிகளை போற்றி வணங்கி எப்பொழுதுமே ஒரு மிக அற்புதமான தலைப்பை எங்களுக்கு தந்து எங்களை நல்வழிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய பைரவ நிலையத்தினுடைய நிர்வாகிகள் உள்ளிட்ட ரசிக பெருமக்கள் உள்ளிட்ட அத்தனை பேரையும் வணங்கி தொடங்குகிறேன். நடுவர் அவர்களே வணக்கம். வணக்கம். சாமி, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகும். இன்னைக்கு என்ன நாள்? நாம கடந்த 2 நாளா என்ன பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிறோம்? நாட்டுக்கே தெரியும், அது பொங்கல் பண்டிகை தான். பொங்கல்ல என்னென்ன பண்ணீங்க? பொங்கல்ல பண்றதெல்லாம் இங்க சொல்ல முடியுமா என்ன? ஒரு காலத்துல நல்லதை மட்டுமே நாங்க பண்ணிட்டு இருந்தோம். பொங்கல்ல 2025 அதை எப்படி நாங்க அதை சுவாமி முன்னாடி நாங்க எப்படி சொல்றது? வேணா வாங்க. பொங்கல் வழிபாட்டுல என்னென்ன பண்ணீங்க? பொங்கல் வழிபாட்டுல போகி அன்னைக்கு எல்லாத்தையும் சுட்டு எரிச்சோம். நல்லது. நேற்றுக்கு தைப்பொங்கல் நல்ல பெரிய இலையை போட்டு நல்லா படைச்சு மூச்சு முட்டை சாப்பிட்டா இன்னுமே ஜீரணமாகிறது. மகிழ்ச்சி. இன்றைக்கு மாட்டு பொங்கல். மாட்டுக்கு படைக்கிறதா நினைச்சு நம்ம தான் சாப்பிட்டு இருக்கிறோம். மாட்டை ஒழுங்கா திருப்திப்படுத்தும் மாதிரி தெரியல. நடுவர் அவர்களே, தங்கள் தீர்ப்படை சொன்னதுக்கு நன்றி. ஏன் அப்படி சொல்றேன்னா, உலகமே தரணியே போற்றக்கூடிய தமிழர் பண்பாடாகிய பொங்கலை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சுவாமிகள் அற்புதமாக ஒரு தலைப்பை தந்து விட்டார். மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாதது இயற்கை வழிபாடா இறை வழிபாடா? நீங்க பொங்கல் பண்டிகையை யார் யாரெல்லாம் கொண்டாடினார்கள் என்று நீங்கள் ஒரு கணம் யோசித்து பார்த்தால், இறைவனை வழிபடுபவர்கள் மட்டுமல்ல, யாரெல்லாம் இறைவன் இல்லைன்னு சொல்றாங்க அத்தனை பேரும் பொங்கல் கொண்டாடினானா இல்லையா? ஓ, இப்படி ஒரு ரகசியம் இருக்கா? நீங்க யோசிச்சு பாருங்க. கடவுளே இல்லைன்னு சொன்னவனா பொங்கல் கொண்டாடினானா இல்லையா? என்ன காரணம்? பொங்கல் என்பது இயற்கையை வழிபடக்கூடியதாக இருக்கிற காரணத்தினால் அவனால் இறையை மறுத்தவன் கூட இயற்கையை மறுக்க முடியவில்லை என்பது உண்மை இல்லையா? சூரியனை வழிபட்டமே, சூரியன் இயற்கையினுடைய அடையாளம் இல்லையா? நிச்சயமா. இப்படிப்பட்ட சூரியனை வழிபடுவது இந்த பொங்கல் திருவிழாவில் என்கிற காரணத்தினால், இதனால இந்த தலைப்பை கொடுக்கிற போது இயற்கை முன்னாடி வந்து நிக்குதா இல்லையா? அடுத்து இன்றைக்கு மாட்டு பொங்கல். மாடு நம்மோடு நமக்கு
விவசாயத்திற்கு உதவியாக இருந்த காரணத்தினால் அதற்கு நாம் நன்றி செலுத்துகிறோம், அதனை நாம் வழிபடுகிறோம் என்று சொன்னால் இது இறைவனை கடந்து இயற்கை என்கிற இடத்திற்கு நமக்கு வந்து சேர்க்கிறதா இல்லையா? அது என்ன மாட்டு பொங்கல் போது அழுத்தம் திருத்தமா சொல்லி என்ன மட்டுமே பார்த்து சொல்றீங்க, கொஞ்சம் பொதுவா சொல்லுங்க. நடுவர் அவர்களே, எட்டாவது பழத்திற்கு கொட்டாவி விட்டுக் கொண்டிருக்கக்கூடிய எதிரணியரை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். ஏன் அப்படின்னா, சாமிகள் இயற்கை வழிபாடா இறை வழிபாடான்னு கொடுத்துட்டாரு. அண்ணன் இயற்கை வழிபாடையும் பேசுறாரு, எப்படி இறை வழிபாட்டை தாக்கி பேசுவார். எனவே நாம் குறிப்பெடுத்து வைத்துக் கொண்டு இதை வைத்தே பட்டிமன்றத்தை முடித்து விடலாம் என்று காத்திருக்கிறார். ஓ, அப்போ டைம் ஷெட்யூல் கையும் பாருங்க, எப்படியும் இறை வழிபாட்டை தாக்கி பேசுவார். நெஞ்சமெல்லாம் உருகி இறைவனை வழிபடக்கூடியவன் நான். அப்படிப்பட்ட நான் இறை வழிபாட்டை தாக்க வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பை பயன்படுத்துவேனா? இல்லை. ஏன் இயற்கை வழிபாடு மனித வாழ்க்கையில் இன்றியமையாதது என்று நீங்கள் ஒரு கணம் யோசித்து பார்ப்பீர்களேயானால், இன்றைக்கு பால் பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இயற்கையை மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறதுங்க. இறை வழிபாடு சரியான பாதையில் போய் கொண்டிருக்கிறது. சார், அவனுடைய கடவுளை சரியாக கும்பிட்டுக் கொண்டிருக்கிறான், அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே மத பூசல்கள் என்று வருகிற போதுதான் பிரச்சனை. ஆனால் அவனுடைய கடவுளை வெளிப்படுகிற போது ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? இல்லையே. பூசை இருந்தா பிரச்சனை இல்லை, பூசல் வர்றதுதான் பிரச்சனை. முதல்ல வருவோம். இயற்கை என்று சொல்லுகிற போது முதல் இடத்தை பிடிக்கக்கூடிய நிலம். அந்த நிலத்திற்கு நாம் பூமாதேவின் பேரும் வச்சிருக்கோம். நீங்கள் யாராக இருந்தாலும் ஒரு வீடு கட்டுறீங்க, ஒரு மாநாடு கூட போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, முதல்ல செய்யறது என்னங்க? பூமி பூஜையை போடுங்க. நீங்க யோசிச்சு பார்க்கணும். அவன் இறைவனை வழிபடுபவனாக இருந்தாலும் இறை வழிபாட்டிற்கு அப்பாற்பட்டவனாக இருந்தாலும் பூமி பூஜையை தவிர்த்துட்டவனால நீங்க செஞ்சிருவானா? அப்போ நிலம் என்று சொல்லுகிற போது அந்த இடத்திலே அவன் இயற்கையை தவிர்க்க முடியாதவனாகிறான். இயற்கை வழிபாடு முன்ன வந்து நிக்குதா இல்லையா? நிச்சயமா. ரெண்டாவது, நிலம் சொல்லிட்டோம்னா அடுத்து என்னங்க? நீர். நீர் நீர் என்று வருகிற போது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இறை வழிபாட்டோடு நீங்கள் தொடர்பு படுத்திக் கொண்டால், புறந்தள்ளி வைத்தாலும், எப்படி வைத்தாலும், ஆடி பெருக்குன்னு ஒரு விழா, நீங்க தமிழருடைய விழாக்களை பட்டியலிட்டு பாருங்களேன். அந்த விழாக்கள் எல்லாம் இயற்கையோடு தொடர்புடையதாக. ஒன்று நிலம் சொல்லிட்டோம், அடுத்து நீர் என்று வருகிற போது ஆடி பெருக்கு, ஆடி 18 கொண்டாடுறீங்க. அது எதுக்கு கொண்டாடுறோம்? அங்க போயிட்டு என்ன கடவுளை கும்பிடுறோம்? நீரைத்தான் கும்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால், எங்கெங்கே நீர்நிலைகள் இருக்கிறதோ அத்தனை நீர்நிலைகளுக்கும் கங்கை என்று பெயர் சுட்டினோமா இல்லையா? அப்போ நீர் அந்த இடத்திலே முதன்மை இடத்தை பிடிக்கிறதா இல்லையா? அடுத்து வருவோம், நெருப்பு. நெருப்பை நாம் வழிபட்டுக் கொண்டிருக்கிறோமா? மணிகண்டன் சொன்னது 100% உண்மைங்க. நம்முடைய முன்னோர்கள் எதை வச்சு நீரின்றி அமையாத உலகன்னு சொன்னாங்களோ தெரியல. இன்னைக்கு பொங்கல் திருநாள், அந்த நீரின்றி அமையாத உலகன்றதை நாங்க கண்கூட பார்த்ததுனாலதான் நானே ஒரு 10 நிமிஷம் தாமதமா வந்துட்டேன். நீரின்றி அமையாத உலகு பார்த்துட்டோம். காவேரிப்பட்டினத்தில் ஆரம்பிச்சு கிருஷ்ணகிரி வரைக்கும் நீரின்றி அமையாத உலகு கண் கூட பார்த்தாச்சு. எந்த அளவிற்கு இயற்கை வழிபாடு என்பது இறை சிந்தனைக்கும் தொடர்புடையது அல்லது அங்க முதன்மைப்படுத்தி நிற்கிறது என்று சொன்னால், பாட்டன் வள்ளுவன் தான் சொன்னான், தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காது என்று சொன்னான். இப்போ தானம் தவம் இதெல்லாம் நம்ம கொண்டு போயிட்டு எதுல சேர்த்துருவோம்? இறை வழிபாட்டுல சேர்த்துருவோம். அப்படிப்பட்ட இறை வழிபாட்டிற்கே எது முக்கியமானது என்று சொன்னால், வானம் வழங்கக்கூடிய மழை நீர் என்பது தேவைப்படுகிறது என்று சொன்னால், அங்க யோசிச்சு பார்க்க வேண்டாமா? அடுத்து வாங்க, விவசாயம் நம்ம நிலத்தோடு அப்படியே தொடர்பு போது, இன்றைக்கு நீங்கள் எல்லாவற்றையும் நான் விட்டுட்டங்க, உலக வாழ்க்கையை பற்று இல்லைங்க என்று விட்டுவிட்டவன் கூட, துறவி நிலைக்கு சென்று விட்டவன் கூட உழவை சார்ந்துதான் இயங்க வேண்டும் என்பதைத்தான் சொன்னார். உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டேன் என்று பார்க்கும் உலகு என்று சொல்லி, சார் உழவர்களுடைய கைகள் மடங்கி விட்டால் துறவிகளாக மாறிவிட்டவர்கள் கூட என்ன பண்ண முடியாதா? உலகத்தில் வாழ முடியாது என்று இயற்கையோடு இந்த சமூகத்தை தொடர்புபடுத்தி காட்டியதால், இங்கே இயற்கை வழிபாடு என்பது மனித வாழ்வில் இன்றியமையாததாக மாறுகிறதா இல்லையா? அடுத்து வருவோம், ஆகாயம், காற்று. இப்ப ஆகாயம் என்று வருகிற போது நம்ம அப்படியே அழகு சொல்லிடணும், எங்க சூரியன் சந்திரன். இந்த சூரியன் சந்திரன் இவை இரண்டையும் நாம் வழிபடுகிறோமா இல்லையா? இப்படி 5 பூதங்களையும் நாம் வழிபடுகிறோம். அதனால்தான் இந்த இயற்கையை இறைவனாகவே மாணிக்கவாசகர் பார்த்தாருங்க. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமா இன்மையுமா என்று அவர் பாத்தீங்கன்னா மாணிக்கவாசகர்
இயற்கையின் வடிவமாக இறைவனை பார்த்தார். நீங்க இந்த இடத்துல வேணா வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, இறைவனை தாங்க நீங்க கொஞ்சம் அப்படியே தொற்ற மாதிரி தெரியுது என்று சொல்லலாம். ஆனால் உண்மை என்னவென்றால், நீங்கள் இறைவன் என்கிற பெயரை இந்த இடத்தில் தென்னாடுடைய சிவனையை போற்றி என்ன அட்டவர்க்கும் இறைவா போற்றி என்ற இறைவனை இந்த இடத்தில் நாம் சிவன் என்கிற பெயரில் வழிபட்டுக் கொண்டிருக்கிறோம். இதுவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட தொலைவை தாண்டி போயிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இதே இறைவனுக்கு நான் முதல் பாடலில் சொன்னது போல பரம்பொருள் ஒவ்வொரு இடங்களிலும் வெவ்வேறு பெயரில் வெளிப்படுத்தப்படுகிறார். நீங்க முன்னாடி வச்சிருக்கீங்கல்ல, அது பேர் என்னங்க? இதுங்க மணி, இந்த வாட்டர் பாட்டில் ஒண்ணு வச்சிருக்கல, தண்ணி பாட்டில். நீங்க நல்லா யோசிச்சு வந்ததுல இருந்து இவர் தண்ணி மயமாவே இருக்கிறாரு. அதுக்கு பேரு தமிழ்ல தண்ணீர், மலையாளத்துக்கு போனோம்னா வெள்ளம், கொஞ்சம் அப்படியே வடநாட்டுக்கு போனோம்னா அது பேரு பானி. பானி, நீரு, நீரு. அதே வடமொழியில சொன்னோம்னா ஜலம். இங்கிலீஷ் போனோம்னா வாட்டர். அதே போல பிரெஞ்சு போனோம்னா அக்குவா. அது பேர் என்ன? தண்ணீர் தான். இந்த இடத்திலே தண்ணீர் என்று அழைக்கப்படுகிறது. பிரான்ஸ் நாட்டிலே அக்வா என்றும் இங்கிலாந்து நாட்டிலே வாட்டர் என்றும் அழைக்கப்படுவதை போலதான் இந்த மண்ணிலே ஈசன் என்று நாம் போற்றக்கூடிய அந்த இறைவனை வெவ்வேறு பெயர்களில் அங்கே போட்டுக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? இதுதான் இந்த அடிப்படை புரிதல். அவனன்றி ஓரளவும் அசையாது அப்படின்னு சொல்லிட்டா, இங்கே இந்த மேடையில் நின்று பேசிக் கொண்டிருக்கக்கூடிய மணியை இயக்கிக் கொண்டிருப்பதும் இறைவன், டொனால்டு ட்ரம்ப் இயக்கிக் கொண்டிருப்பதும் இதே இறைவன் தானே. இந்த அடிப்படை புரிதலுக்கு நாம வந்துடணும். அதனால நீங்க என்ன சொல்ல வரோம்னா, இறை வழிபாடு நமக்கு சிக்கலுக்குரியதல்ல. ஆனால் திசை மாறி போய் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் இன்றியமையாத மக்களினுடைய வாழ்க்கையில் இன்றியமையாத அவர்கள் செலுத்த வேண்டிய அந்த பார்வை என்பது எப்படிப்பட்டது என்றால், நம்ம இயற்கை சார்ந்ததுதான் என்று சொல்லிக்கிறேன். அடுத்து இறைவன் எங்கே இருக்கிறார்? நீங்க தேவாரம், திருவாசகம் எல்லாவற்றையும் எடுத்து பார்த்தா காணுமிடம் எங்கும் எல்லா பொருள்களிலும் இயற்கை முழுவதிலும் இறைவனே நிறைந்து கிடக்கிறான் என்பதை நம்ம பார்த்துட்டோம். சரி, தேவாரம், திருவாசகம் இதெல்லாம் படிச்ச மாதிரியே கொஞ்சம் நம்ம புதிய பாரதி தமிழ் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் இல்லையா? புதிய பாரதி தமிழ் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் பாரதியினுடைய பாடலை தொடாமல் விட்டால் நல்லா இருக்குமா? நிச்சயமா. பாரதியாருடைய பாட்டுல எல்லா இடத்தையும் வந்து சின்ன சின்ன பாட்டா படிச்சிருவாங்க. ஆனா பெரிய பெரிய பாட்டா படிக்கவே மாட்டாங்க. நண்பர்களே, பாரதி 66 என்று ஒரு பக்கம். அந்த பாரதி 66ல பாரதியார் வந்து பத்தினா அப்படியே குறிப்பிட்டு வராரு, இறைவன் எங்கே இருக்கிறார் என்கிற கேள்வி. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்றோர்களினுடைய சபையும் சரி, அறிவார்ந்த மாணவ பெருமக்களும் சரி, மேடையில் இருக்கக்கூடிய பேச்சாளர்களும் சரி, இறைவன் எங்கே இருக்கிறான் என்கிற அந்த ஒரு கேள்வியை வைத்துவிட்டு அவர் சொல்றாரு, உங்களுக்கு எல்லாம் பக்த பிரகலாதனுடைய கதை தெரியும் இல்லையா? அந்த கதையை அப்படியே உள்ள வந்துட்டு பிரகலாதனுடைய கதையை சொல்லி, நாராயணனுடைய பெருமையை சொல்லி, சிவனுடைய பெருமையை சொல்லி அப்படியே கொண்டு போறாரு. சொல்லடா அறிகின்ற கடவுள் தான் எங்கே என்று இரண்யன் தான் உரிமை கேட்க நல்லதொரு மகன் சொல்வான், நாராயணன் தூணில் உள்ளான், துரும்பில் உள்ளான், பார்க்குமிடம் யாவற்றிலும் உள்ளான் என்று சொல்லிவிட்டு, சரி இதெல்லாம் நமக்கு தெரியும். அப்ப தூண், துரும்பி இதெல்லாம் எதுங்க? நம்ம இயற்கை. அடுத்துதாங்க ரொம்ப முக்கியமான இடத்திற்கு பாரதி வருகிறார். கேளப்பா சீடனை, கழுதை ஒன்றை கீழான பன்றியினை தேலை கண்டு தாளை பார்த்து இருகரமும் சிறமையை கூப்பி சங்கர சங்கர என்று பணிதல் வேண்டும். என்ன? கேளப்பா சீடனே, கழுதை ஒன்றை கீழான பன்றியினை தேலை கண்டு தாளை பார்த்து இருகரமும் சிறமையை கூப்பி சங்கர சங்கர என்று பணிதல் வேண்டும். கூலத்தை மலத்தினையும் வணங்கல் வேண்டும். நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க. கூலத்தை மலத்தினையும் வணங்கல் வேண்டும். கூடி நின்ற பொருள் அனைத்தின் கூட்டம் தெய்வம், மீளத்தான் இதை விரித்து சொல்வேன், விண் மட்டும் கடவுள் என்று மண்ணும் அதுவே என்று சொல்லி, பார்க்குணம் எல்லாவற்றிலும் இயற்கை எல்லாவற்றிலும் கடவுள் நிறைந்து கிடக்கிறான் என்று சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கத்தை அப்படியே கொண்டு வரும்போது சொல்றாங்க, சுத்த அறிவே சிவம் என்பார் வேலோர், சுத்த மண்ணும் சிவம் என்பது வேதம். சுத்த அறிவே சிவம் என்பார் வேலோர், சுத்த மண்ணும் சிவம் என்றது வேதம். வித்தகனா குரு சிவம் என்றது வேதம், வித்தையிலா புலையரும் சிவம் என்றது வேதம் என்று சொல்லி, இப்படியாக மிக சிறப்பாக எல்லாவற்றிலும் கொண்டு வந்து இயற்கை என்பது இறைவனோடு தொடர்புடையது. அந்த இயற்கையை வழிபடுவதன் வாயிலாக நீங்கள் இயற்கையையும் காப்பாற்றுகிறீர்கள். அதே நேரத்தில் இறை வழிபாட்டையும் தவிர்க்க இயலாத நிலைக்கு செல்கிறீர்கள் என்று இந்த பாயிண்ட் முடிச்சுட்டு எதிரணி தலைவராக வந்திருக்கக்கூடிய எதிரணி தலைவருக்கு மட்டும் ஒண்ணு சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க ஓராயிரம் சொல்லலாம் உங்களுக்கு. ஏன் அப்படின்னா, பொதுவா வந்து கணவனே கண் கண்ட தெய்வம் என்று ஒரு சொல்லாடல் உண்டு இல்லைங்களா? நாங்க தான் போன வாரம்
திருவருள் என்று ஒரு அற்புதமான படம் பார்த்தோம். 2 பேரும் சேர்ந்துதான் பார்த்தோம். அந்த திருவருள் படத்துல வாரியார் சுவாமிகள் சொல்லுவார். அந்த வாரியார் சுவாமிகள் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த படத்தினுடைய கதாநாயகர் போயிட்டு வாரியார் அந்த மனைவியோட இருக்கும்போது அந்த மனைவி போயிட்டு வாரியார் சுவாமிகளுடைய காலில் விழ போறாங்க. போகும்போது வாரியார் சுவாமிகள் தடுத்து சொல்லுவார், ஏமா, உன்னை மாதிரி பெண்களுக்கு என்னை காட்டிலும் நான் கும்பிடக்கூடிய இறைவனை காட்டிலும் கணவனே கண்கண்ட தெய்வம். அதனால் அவன் சொல்லபடி நடப்பதுதான் உனக்கு பாத்தீங்கன்னா பொருத்தமானது என்று சொல்லி வாரியார் சுவாமிகள் சொல்லி இருக்கிறார். இறை வழிபாட்டின்படி பேச இருக்கக்கூடிய எனது அருமை இணையர் கலைச்செல்வி அவர்கள் வாரியார் அவர்களுடைய கோட்பாட்டை ஏற்று இப்படியெல்லாம் என்னுடைய கணவர் பேசியிருக்கிறார், நான் அதை வழிமொழிகிறேன் என்று சொல்லி அவர் என்னை வழிமொழிவார் என்று நான் கேட்டுக்கொண்டு இந்த தலைப்பினை தந்ததற்காக அவர் திரு பைரவ சுவாமி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் நடுவர் அவர்களே, எப்பொழுதுமே சுவாமிகள் ஒரு தலைப்பை கொடுத்து விட்டால் 2 தலைப்பிற்குள்ள அது உள்ள 2 பிரிவுக்குள்ள 6 பேச்சாளர்களும் நான் இந்த தலைப்பை தான் பேசும் ஒரே தலைப்புல முடிஞ்சா நிற்பாங்க. பைரவ நிலையத்தினுடைய வரலாற்றில் நாங்கள் பேசுகிற பட்டிமன்றத்தில் முதல் முறையாக பேச்சாளர்கள் அவர்கள் விரும்பிய தலைப்புகளை சரியாக தேர்ந்தெடுத்துக் கொண்ட முதல் பட்டிமன்றமாக இந்த பட்டிமன்றம் இருக்கிறது என்கிற மனமகிழ்வை விட எனக்கு வேறு என்ன வேண்டும்? தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று மீண்டும் ஒரு முறை பைரவ நிலையத்தின் நிர்வாகிகளுக்கும் பெருமக்களுக்கும் திரு பைரவ சுவாமிகளுக்கும் நன்றியை பாராட்டி எனக்கு பேச வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். திருச்சிற்றம்பலம். பிரமாதம். சகோதரர் மணிகண்டனுக்கு ஒரு தகவல். நீங்க முடிக்கும் போது ஒரு கோரிக்கை வச்சிருக்கீங்க. அதுவும் நாங்க சொல்லணும்னு நினைச்சோம், நீங்களே சொல்லிட்டீங்க. என்னுடைய அன்பு மனைவிக்கு நாங்க அந்த கோரிக்கை வைக்கிறோம்னு. கவலைப்படாதவர்கள் மணி, நம்பினார் கெடுவதில்லை, இது 4 முறை தீர்ப்பு. நீங்கள் மனைவியை நம்பி இருக்கிறீர்கள். மனைவியை நம்பிய கணவன் என்றைக்கும் வாழ்க்கையை தோற்று போனதாக சரித்திரம் கிடையாது. அதுவும் நம்முடைய பைரவ சுவாமிகளுடைய அருளாசியா உங்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் என்ற ஒரு நம்பிக்கையை உங்களுக்கு கொடுத்து பட்டிமன்றத்தின் அடுத்த விவாதத்தை தொடங்குகிறோம். இதுல என்ன ஒரு மகிழ்ச்சின்னா, கணவன் மனைவினாவே சண்டை போட்டுக்கிறது சகஜம் தானே. ஆனா அவங்க வீட்டுல போடுற சண்டை ஒரு மாதிரி இருக்கும். அந்த சண்டை ஓயாம இன்னும் பட்டிமன்றத்திலே தொடர்ந்து பாருங்க. அதுதான் பியூட்டி. இதுல பொங்கல் திருவிழாவில மாட்டு பொங்கல் அன்னைக்கும் அவங்களுடைய அந்த விவாதம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. இவங்க எப்பொழுது விவாதிச்சிருந்தா அதனுடைய பலன் இப்ப இங்க மேடையில கிடைச்சிருக்கும் பாருங்க. மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாதது இயற்கை வழிபாடுதான் ஆணித்தரமா மணிகண்டன் அவர்கள் ரொம்ப அற்புதமா சங்க காலத்துல தொடங்கி நிலம், நீர், காற்று, வானம், நெருப்பு அழகா அப்படியே பட்டியலிட்டு இன்னைக்கு நவீன காலம் வரைக்கும் கொண்டு வந்து முடிச்சாரு. கடைசியில மனைவி கிட்ட பொசுக்குன்னு உளுந்து விழுந்துட்டாரு. எப்படியாவது நான் ஜெயிக்கணுமா, நீ மனசு வச்சாதான்னு. இப்ப இந்த பட்டிமன்ற பாரம்பரியப்படி இந்த தலைப்புக்கு சரியான ஒரு விவாதத்தை இங்கே நாம் வழங்க வேண்டும். அந்த வகையிலே மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாதது இயற்கை வழிபாடு அல்ல, அது இறை வழிபாடுதான் என்பதை நிரூபித்து காட்டுவதற்காக அந்த அணியின் சார்பாக அணித்தலைவி அவங்களுக்கு நாங்க வச்சிருக்கிற பட்டம் என்னன்னா கதை சொல்லி கலைச்செல்வி. அதாவது சில பேர் கதை சொன்னா எல்லாருக்கும் தூக்கம் வரும், ஆனா அவங்க கதை சொன்னா எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய சக்தி கிடைக்கும். அப்படி கதையிலேயே ஒரு சக்தி உருவாக்கக்கூடிய ஒரு பெண்மணி எங்களது கதை சொல்லி தமிழ்ச்செல்வி அவர்கள். அவர்களது விவாதத்தை தொடங்கிட உங்கள் அனைவரின் சார்பில் அன்போடு அழைக்கிறோம். வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலையாரை போற்றி தவ திரு பைரவ சுவாமிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். நடுவர் அவர்களே, இயற்கை வழிபாடுன்னு பேச வந்த பாதி நேரம் இறை வழிபாட பத்தி பேசிட்டு போயிருக்காரு எதிரணி தலைவர். நான் நோட் பண்ணி வச்சிருக்கிறேம்மா, 90% நோட் பண்ணிருக்கேன். இதுல வேற இறை வழிபாடு சொல்லிட்டு பெண்களுக்கு எல்லாம் கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்ற ஒரு வசனத்தை வேற பேசிட்டு போயிருக்காரு போற போக்குல. பெண்களுக்கு கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்னா எப்படி இருப்பாங்க? முப்பாட்டன் பாரதி சொல்லியிருக்காரு, காதல் செய்யும் மனைவியே சக்தி கண்டீர், கடவுள் நிலை அவளாலே எய்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முப்பாட்டன் பாரதியே சொல்லியிருக்காரு. அந்த காலத்திலயும் சரி இந்த காலத்திலயும் சரி பெண்கள் கணவனை கண்கண்ட
கண்கண்ட தெய்வமா நினைக்கிறது உண்மைதான். ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களையும் கண்கண்ட தெய்வமா நினைக்கணும் தான் பாரதியே தன்னுடைய பாட்டால பாடிட்டு நடுவர் அவர்களே, கணவன் சொல்கின்ற கருத்தும் செல்லுகின்ற பாதையும் சரியாக இருந்தால் மனைவி உடன் பயணம் செய்வாள். ஆனா கடவுள் செல்கின்ற பாதை தவறாக இருந்தால் மனைவி அவரை திருத்துகின்ற கடமை, அந்த பொறுப்பை மனைவி எடுத்துக்கொள்கிறார்கள். எப்படின்னா, கூன் பாண்டியனா இருக்கக்கூடிய மன்னனை நின்ற சீர் நெடுமாறனாக்கி பாண்டிய மண்ணுல சைவத்தை தயத்தோங்க செஞ்ச மங்கையர்கரசி வழி வந்தவங்க தான் நாங்க. அப்போ என்னுடைய கணவர் இயற்கை வழிபாடுன்னு பேசிட்டு போயிட்டாரு. ஆனா அவர் போற பாதை தப்பான பாதை. ஏன் இங்க சொல்ல வரேன்னா, அவர் கொண்டு இறை வழிபாடுதான் அப்படின்னு அவரை திருத்துற பொறுப்பான வேலையை செய்யக்கூடிய வேலைக்கு நான் வந்திருக்கேன். ஐயோ பாவம், மணிகண்டனை பார்த்தா பரிதாபமா இருக்கு. அவரு சொல்லியிருக்காரு நில வழிபாடுன்னு. இன்னைக்கெல்லாம் நிலத்தை நம்ம கண்டிப்பா வழிபடுறோமா? 1000 அடி போர் போட்டு நிலத்தை துன்புறுத்துறோம். அடுக்குமாடி வீடு கட்டுறது மட்டும் இல்லாம சுரங்கம் அமைக்கிறது, கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டுறன்னு சொல்லி நிலத்தை தோண்டி தோண்டி இந்த நிலத்தை என்ன பாடாப்படுத்துறோம்? நீங்களே சொல்லுங்க நடுவரவர்களே. ஐயோ, அதை சொல்லி தீராதுமா. அந்த அளவுக்கு பாடுபடுத்துற நிலத்தை எங்க 1000 அடி போட்டீங்க, தண்ணி வரலன்னு தெரிஞ்சு போச்சு. அங்க வெறும் தூசு தான் வருது. அது தூசு கிடையாதுங்க, மூச்சு முட்டாது ஃபீல் பண்ணுது அந்த நிலம். என்னால மூச்சு விட முடியலடா, ஆவி பறக்குதுடா, விட்டுருங்கடா. நம்ம விடுவோமா என்ன? அதுல ஒரு சரித்திரம் நம்ம ஆளுக்கு. தண்ணி வரலன்னாலும் நீங்க எத்தனை அடி போர் போட்டீங்க? நான் 1000 அடி. கோபால விட்டாரு 1000 அடி. அப்ப கோவிந்த விட்டாரு நம்மளுக்கு 1500 இல்ல, 1500 தண்ணி வரலன்னு தெரியுது இல்ல. அப்புறம் ஏன் அதை போய் சங்கடப்படுத்தணும்? சங்கடப்படுத்துவோம். ஆனா நம்ம நிலத்தை பத்தி பேசுவோம். இங்க சரியா சொன்னீங்கம்மா. அடுத்து நீர் வழிபாடு. வாய் இருந்தா எது வேணாலும் பேசி அடிச்சு விடலாம். இப்போ நீர் வழிபாடுனா நம்ம பக்கமே இருக்கக்கூடிய தென்பெண்ணை ஆற்றையே எடுத்துப்போமே. ஆற்றுக்கு போறோம், ஆடி பெருக்கப்போ ஆற்றுக்கு குளிக்க போறோம் தான். குளிக்க முடியற மாதிரி இருக்கா நடுவர் அவர்களே? இல்ல, கரெக்டா சொன்னீங்க. அதுக்கு பேரு ஆடி பெருக்கு. ஆடி பெருக்குக்கு பொருள் வேற. ஆனா இன்னைக்கு நம்ம தென்பெண்ணை ஆற்றுக்கு நீங்க ஆடி 18க்கு போயிட்டீங்கன்னா நீங்க குளிக்க விட முடியாது. முதல் நீங்க பெருக்குதான் ஆகும். அவ்வளவு குப்பை கூடம். அது ஆறாவே வைக்கிறது சரியா தான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஆடி பெருக்கு, முதல்ல போய் பெருக்கு, அப்புறமா பேசிக்கலாம் நீ ஆடி பெருக்கு என்ன செய்யணும்னு. ஆனா அதுக்கு இன்னைக்கு ஒரு விடுகாலம் கிடைச்சிருச்சுங்க. தென்பெண்ணை ஆறுங்கிறது நம்ம மாவட்டத்தின் அடையாளம் தான். ஆனா அந்த கங்கைக்கே ஒரு அடையாளம் கிடைச்சிருக்கு. தென்பெண்ணை ஆற்றக்கரையில பல இடங்கள்ல நம்முடைய தலத்திரு பைரவ சாமிகள் அவருடைய கால்தடம் பதிஞ்சிருச்சு. நாங்க முன்பு ஒரு காலத்துல காவிரிப்பட்டினத்திலிருந்து கிருஷ்ணகிரி வரும்போது ஒரு ஊரை நாங்க திரும்பி கூட பார்க்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அங்க ஆடி பெருக்கு நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் இன்றைக்கு அங்க போனா அங்க போய் அந்த சுவாமியை தரிசனம் பண்ணாம வர்றதுக்கு மனம் இடம் கொடுக்கல. அந்த அளவுக்கு அந்த புனித நதியை மீண்டும் ஒரு புனித தன்மையாக்கிய பெருமை நம்முடைய சுவாமிகளுக்கே உண்டு. இப்ப நம்ம ஆடி பெருக்கு நம்ம தைரியமா போலாங்க. நீங்க வேற எதையும் பெருக்க வேண்டிய அவசியமே இல்லை. மகிழ்ச்சியை மட்டும் நீங்க பெருக்கிட்டு வந்தா போதும். இயற்கை வழிபாடுதான் முக்கியம் சொல்றவங்க ஆத்துல மண் அள்ளும் போதும் கழிவுகளை கொட்டி அதை அசுத்தம் செய்யும் போது இவங்க எங்க நடுவர் அவர்களே போயிட்டாங்க? எங்க போனாங்க இவங்க? கோமாவளி இருந்தாங்க அந்த நேரத்துல, அவசரப்பட்டு பேசிட்டாங்க. அடுத்து மழை வழிபாடு பத்தி சொன்னாரு. மழை பெய்யலன்னா பாழா போன வானம், மழையே பெய்ய மாட்டேங்குதுன்னு திட்டி தீர்க்கிறதும், இன்னொன்னு விடாம மழை பெஞ்சா சுடுகாட்டு மழை இப்படி பெஞ்சு நம்மள சாகடிக்குதேன்னு சொல்றதும், இப்படிப்பட்ட திட்டுறதும் மழைய குறை சொல்றதுமா தான் இயற்கை வழிபாட்டாளர்கள் இருக்கிறாங்களே தவிர இறை வழிபாட்டாளர்கள் அப்படி கிடையாது நடுவர் அவர்களே. கரெக்ட் தான். அடுத்து அக்னி வழிபாடு. அக்னியே 2 வகையை எடுத்துக்கலாம். ஒரு இடத்துல இருந்தா நம்ம அந்த நெருப்பை வணங்குறோம், இன்னொரு இடத்துல இருந்தா ஐயோ அம்மான்னு கத்துறோம். சொல்லுங்க நடுவர் அவர்களே. ஆமா, ரெண்டையும் நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். கை கூப்பி வணங்கக்கூடிய இடம் இங்க பைரவ நிலையம் தான். எங்க பார்த்தாலும் அப்படியே சுடருடைய அந்த இறைவன் அந்த சுடராக காட்சி அளிக்கிறார். பார்க்கறதெல்லாம் கை தூக்கி கும்பிடணும்னு தோணுது. இப்பதான் ஒரு சில நாட்களுக்கு முன்ன ஒரு பிளாஷ் நியூஸ் ஓடிக்கிட்டே இருந்தது. அங்கேயும் நாங்க அதையே தீயதான் பார்த்தோம். அது என்ன பண்ணுச்சுங்கிறத நாங்க பார்த்தோம். நம்ம மக்களுக்கும் தெரியும்.
அதே நாங்க இறை வழிபாடு தான் முக்கியம் சொல்ற நாங்க இறைவனை எங்க இருந்தாலும் வழிபடுறோம். ஆனா இயற்கை வழிபாடு தான் முக்கியம் சொல்ற இவங்க கற்பூரம் கொளுத்தும் போதும் விளக்க கொளுத்தும் போதும் அதை வழிபாடு செய்யறோம். அதுவே இன்னொரு வீடு பற்றி எரியும் போது அந்த நெருப்பு ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லி கத்தி கூப்பாடு போடுறோம். இப்படிதான் இந்த இயற்கை வழிபாட்டாளர்கள் இருக்காங்க. அடுத்து மர வழிபாடு. இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டிட்டு இயற்கை வழிபாடு தான் ரொம்ப முக்கியம் வேற பேச வந்திருக்காங்க. அடுத்து சொல்லுங்க நடுவர் அவர்களே. இப்படிப்பட்ட இந்த இயற்கை வழிபாட்டாளர்களை இரண்டரை கலந்துதான் இருக்கு இறை வழிபாடு அப்படின்ற விஷயத்த நான் முன்வைக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். நீங்களே சொல்லுங்க நடுவர் அவர்களே, மனசுக்கு கஷ்டமா இருந்தா நீங்க எங்க போவீங்க? மனசுக்கு கஷ்டமா இருந்தா கண்டிப்பா நம்ம ஆலயத்தை தேடிதான் போவோம். அதான் பெரியவங்க சொல்லிட்டாங்க, ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. இல்ல மரம் மட்டை புல்லு காடு மலை அப்படின்னு போவோமா? கண்டிப்பா கிடையாது. இல்ல முன்பு ஒரு காலத்துல எங்களுக்கு மனசு கஷ்டம்னா நாம எந்த கோயிலுக்கு போறதுன்னு யோசிப்போம். இப்பெல்லாம் நாங்க யோசிக்கிறதே கிடையாது. ஆரம்பத்துல எங்க கஷ்டத்தை பூரா கொட்டுறதுக்காக நாங்க பைரவ நடை வந்தோம். இப்ப எங்களுக்கு கஷ்டம் வர்றதில்லை. எங்களுக்கு எதுக்கு கஷ்டம் வருது? எங்களுக்கு எப்பவெல்லாம் மனம் சஞ்சலப்படுதோ நாங்க உடனே எங்க சுவாமிகள் நினைச்சுப்போம். அவர் நினைக்கும் பொழுது எல்லாமே பஞ்சா பறந்துரும். எதிரணி தலைவரா இருக்கிற என்னுடைய கணவர் திடீர்னு மனசு சரியில்லைன்னா அம்மு வா நம்ம சிவன் கோவில் போலாம், முத்துமாரியம்மன் கோவில் போலாம், முருகர் கோவில் போலான்னு கோவிலுக்கு தான் கூப்பிடுறாரே தவிர காட்டுக்கு போலாம், மலைக்கு போலாம், இல்லைன்னா கடலுக்கு போலாம், இயற்கையை வழிபடலாம் என்னைக்குமே சொன்னதில்லை நடுவர்களே. இதுவும் இங்க பதிவு பண்ண வேண்டிய விஷயம் தான். ஏன்னா இயற்கை இயற்கை இயற்கைன்னு பேசிட்டு இருந்த இவரு இயற்கைக்குள்ள இறைவன் இருக்காது, இறை வழிபாடுதான் இருக்குன்னு ஆணித்தரமா சொல்ற நடுவர்களே. ஒரு குடும்பத்துல எவ்வளவு பெரிய வெள்ளத்தனம் இருக்கு பாத்தீங்களா? இவர் பெத்த பிள்ளைக்கு ஒரு பேர் வச்சிருக்காரு நடுவர்களே. இயற்கையை வழிபடுற இவரு என்ன மாதிரி பேர் வைக்கணும்? காடு ஒரு தாவர பேரோ இந்த தாவரத்துக்கான அறிவியல் பேரையோ வச்சிருக்கலாம். ஆனா இவர் என்ன தெரியுமாங்க நடுவர் அவர்களே பண்ணாரு? முருகன் அப்படின்ற தாவரத்தோட பேரு வைக்கிறதுக்காக ஹைபிஸ்கஸ் வைக்க முடியும். பாவம் அவரு கன்சிடர் பண்ணி பார்த்தாருமா. இப்படி இறை வழிபாடு இறைவனுடைய பேரையே தன்னுடைய பிள்ளைக்கு வச்சுட்டு இங்க இயற்கை வழிபாடு தான் பேச வந்திருக்காரு இல்லையா? அதை நினைச்சாவே எனக்கு ரொம்ப மன கஷ்டமா இருக்கு. அப்ப குழந்தைக்கு பாலமுருகன் தான் பேர் வச்சிருக்கீங்க. கவலையே படாதீங்க மணிகண்டன், நீங்க பாலமுருகன் பேர் வச்சுட்டீங்கல்ல, சுவாமிகளுடைய அருளாசு தேடி வரும் உங்க குழந்தைக்கு. கண்டிப்பா அவனும் மேடை ஏறுவோம், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போ நம்மளுடைய பாயிண்ட்டுக்கு வந்தல நடுவர் அவர்களே. அப்ப நீங்க இது வரைக்கும் பாயிண்ட்டுக்கு வரலையாமா? அப்ப புருஷன் முன்னாடி சண்டை தான் இது வரைக்கும் நடந்திருக்கு. சீக்கிரம் வாங்க. இந்த பைரவர் கோவில்ல இருக்கக்கூடிய மரத்தை நம்ம தலைவிரிச்சோமா அதை வழிபாடு செய்யறோம். காட்டுல இருக்கக்கூடிய மரத்தை நம்ம போய் தலைவிரிச்சோமா வழிபாடு செய்ய முடியுமா? வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த மரம் கூட இந்த கோவில்ல இருக்கிறதாலதான் இதை நம்ம இறை வழிபாட்டோட இணைத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம வந்து இப்பதாங்க நீங்க நல்லா கேட்டுக்கணும். நல்ல ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த கோவில்ல கொளுத்தக்கூடிய கற்பூரத்தை நம்ம வணங்குறோம், விளக்கு ஏற்றக்கூடிய அந்த தீபத்தை நம்ம வணங்குறோம். இப்போ இந்த கோவில ஏற்றி அதை வழிபாடு செய்யறதுதான் இறை வழிபாடு, இயற்கை வழிபாடா இல்ல நடுவர்களே. இன்னொன்னு என்னன்னா, இந்த பைரவர் கோவில்ல வாகனமா விளங்கக்கூடிய நாயை நம்ம என்னவா பாக்குறோம்? நம்ம கால பைரவர்னு பாக்குறோம். சாக்ஷாத் கால பைரவர் தான். ஆனா ரோட்ல போற நாயை நம்ம அப்படி மதிப்பு தருமா? அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம் நடுவர்களே, பிரேக் இன்ஸ்பெக்டரா. ஓ, ஏன்னா நம்ம போயிட்டே இருக்கும்போது அது குறைக்கும் போது நம்ம நின்னுடணும். இல்லன்னா அங்க என்ன ஆகும்? நமக்கு ஆபத்து வந்துடும். டிராபிக் ரூல்ஸ் மீறினவனுக்கு என்னவோ ஆகும் ஆட்டோமேட்டிக்கா. இப்போ இயற்கையான பொருட்கள் கூட இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மதிப்பு தான் சொல்லிட்டு இயற்கை வழிபாட தாண்டி இறை வழிபாடு தான் நமக்கு முக்கியம். நான் ஆணித்தரமா சொல்றேன் நடுவர் அவர்களே. ஒவ்வொரு மனிதனும் துன்பம் என்று ஒன்று வருகிற போது இறைவனை நினைத்து தன் கோரிக்கையை வைக்கிறானே தவிர இயற்கையை நினைத்து வைப்பது கிடையாது. தனக்கு துன்பம் வரும்போது இயற்கையை நினைத்து இயற்கையை என்னை காப்பாத்துன்னு நம்ம யாரும் சொல்றது கிடையாது. அப்படியே ஈசனே என்னை காப்பாத்து, முருகா என்னை காப்பாத்துன்னு இறைவனை மட்டும்தான் கூப்பிடுறோம். இறைவனை நாம் போற்றும் போதுதான் பக்தியும் வழிபாடும் இயற்கைக்கு நாம் செலுத்தும் நன்றி. இறைவனை போற்றுவதுதான் பக்தி, இயற்கைக்கு நம்ம செய்யக்கூடியது நன்றின்னு சொல்லி இந்த அருமையான வாய்ப்புக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த திரு பைரவ சுவாமிகள், புதியவாதி தமிழகம் எல்லாருக்கும் நன்றி கூறி எனக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
பிரமாதமா ரொம்ப நல்ல ஒரு பஞ்சோட முடிச்சிருக்காங்க சகோதரி கலைச்செல்வி. அதாவது இயற்கையாக இருக்கக்கூடிய பொருள்கள் வந்து நமக்கு ஏதோ ஒரு விதத்துல உதவி செஞ்சிருக்கலாங்க. பட் அதெல்லாம் வழிபட முடியாது. அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும், தேங்க்ஸ் சொல்லிட்டோம்னா அதோட அந்த டீலை முடிச்சுக்கணுமே தவிர அவங்கள வழிபட்டுட்டெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இறைவனை வழிபடுறதுதான் சரியானதுன்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. ரொம்ப அருமையான ஒரு விவாதம். அடுத்ததாக, மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாதது இறை வழிபாடு அல்ல, இயற்கை வழிபாடுதான் என்பதை வலிமை சேர்ப்பதற்காக அந்த அணியின் சார்பாக தமிழகத்தில் இருக்கின்ற பல மாவட்டங்களில் நட்புக்கு இலக்கணம் பாராட்டும் மாவட்டமாக அண்மை மாவட்டம் தகடூர் மாவட்டம் இருக்கிறது. நான் வாழ்வதை விட நீ வாழ்ந்தால் தமிழ் வாழும் என்ற ஒரு உயர்ந்த உணர்வோடு வாழ்ந்த ஒரு மாவட்டம் தான் அந்த தகடூர் மாவட்டம். அப்படிப்பட்ட ஒரு மண்ணிலே பிறந்த ஒரு நல்ல பேச்சாளர், எங்கள் புதிய பாரதி தமிழ் இயக்கத்தின் தலை சிறந்த பேச்சாளர் தகடூர் தங்கமுத்து அவர்களை மனித வாழ்வுக்கு இன்றியமையாதது இயற்கை வழிபாடுதான் என்பதை ஆணித்தரமாக பேசுவதற்கு உங்கள் அனைவரின் பலத்த கரகோஷத்தோடு அவரை மேடைக்கிறேன். கருத்திலே ஒன்றமிழ் காலத்தை ஒன்றமிழ் பெருமை தமிழ் பேரின்ப தமிழ் பொருந்துகின்றோம். சிறப்பு தமிழ் சீரிய தமிழ் பிறப்பு தமிழ் பிறளாத தமிழ் வளர்தமிழ் வாழ்தமிழ் வசந்தமிழ் வையகத்தமிழ் தீந்தமிழ் தீதற்ற தமிழ் ஓப்பு தமிழ் உண்மை தமிழ் ஆதி தமிழ் ஆழி தமிழ் மேலி தமிழ் கன்னி தமிழ் கற்கோல் தமிழ் எண்ணத்தமிழ் ஏனித்தமிழ் இந்த உலகமெல்லாம் உலாவும் என் உயிரினும் மேலான தாயான தமிழை முதலில் வணங்குகிறேன். உங்கள் அத்துணை பேருக்கும் இந்த தகடூர் தமிழனின் அன்பு கணிந்த வணக்கம். எங்கள் வழிகாட்டியாக எங்களுக்கு நல்லாசி வழங்கி நாங்கள் இவ்வளவு தூரம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு மூலமத காரணமாக இருக்கக்கூடிய பைரவ சுவாமி அவர்களின் பொன்னார் பாதங்களை முதலிலே பணிந்து வணங்கி இந்த பட்டிமன்றத்தில் நடுவராக வச்சிருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கும் எதிரணி பேச்சாளர்களுக்கும் சக பேச்சாளர்களுக்கும் எண்ணணி பேச்சாளர்களுக்கும் இங்கே பார்வையாளராக வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேருக்கும் அன்பு கிடந்த வணக்கங்களை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, குறை சொல்றான் வாயில செங்கல்ல எடுத்து வச்சா செங்கல் சரியில்லைன்னு குறை சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி இவ்வளவு நேரம் எதிரணி தலைவர் அம்மா வந்து பேசினாங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா கிட்டத்தட்ட 5 நிமிஷமோ 4 நிமிஷம் எங்க அணிக்காகவே பேசிட்டு இருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்துச்சு. மனித வாழ்வுக்கு இன்றியமையாதது அப்படின்றதுதான் தலைப்பு. நாங்க இயற்கை வழிபாடு வேணானே சொல்லலையே, இறை வழிபாடு வேணானே சொல்லலையே, இன்றியமையாத தேவை எது அப்படிங்கறத எங்களுக்கு ஒண்ணு கேள்வி. இன்னைக்கு தேவையானது எது? இயற்கை வழிபாடு தான். அவங்களுடைய ஊர்ல இருந்தே தொடங்குறாங்க. திருவண்ணாமலை அண்ணாமலையாரே போற்றின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க இல்லையா? திருவண்ணாமலையில இறைவனை மலையதான் கிரிபலமா நம்ம இறைவனாக நினைத்து சுற்றுகிறோம்னா அந்த மலை இயற்கையினுடைய கொடை. அப்ப மலையதான் நம்ம இயற்கையதான் நாங்க இறைவனா பார்க்கிறோம். இன்னொரு விஷயம் சொன்னாங்க, அடுக்குமாடிகள் கட்டுறாங்களே, நிலத்தளம் போர் போடுறாங்களே, நிலத்தை வதை பண்றாங்களே. ஆமா, நிலத்தை வதை பண்றாங்க. அந்த வதைகளில் இருந்து நிலத்தை பாதுகாக்க, நிலத்தை பூமாதேவியாக வணங்குவதற்கு இந்த சமுதாயம் மீண்டு எழ வேண்டும். அதற்காக இயற்கை வழிபாடு தேவை என்பதுதான் எங்களுடைய கருத்து. இன்னொரு விஷயம், ஆடி பெருக்கு. எங்க ஆடி பெருக்குறது? போய் குளத்துலதான் அவங்க எல்லாத்தையும் குளத்தை பெருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. ஆமா, காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வைகை பொருளை நிதிக்கிற மேவிய ஆறு பல ஓட திரு மேனி சிறுத்த தமிழ்நாடுன்னு பாரதி பாடு. அவ்வளவு அளவுக்கு ஜீவ நதிகள் இருந்துச்சு. அந்த ஜீவ நதிகளை எல்லாம் பூவ நதிகளா மாத்தி வச்சுட்டாங்களே. அந்த நீரை இறை வழிபாடாக இறைவனாக நாம் வழிபடுகிற போதுதான் இந்த இயற்கை தான் நம்மளை காப்பாற்றும். அதனாலதான் நம்ம இயற்கை வழிபாடு இன்னைக்கு தேவை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆடி பெருக்குக்கு இப்போ நீங்க விளக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா கலைச்செல்வி? ரொம்ப சந்தோஷம். இதை விட மனசு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தா கோவில்களுக்கு வரணும்னு சொன்னாங்க. ஒரு காலத்தில் கோவில்கள் இல்லாத நேரத்திலும் சரி, இப்பவும் சரி, பெரும்பாலானோர எங்க அணித்தலைவர் சொன்ன மாதிரி இறைவனை நம்புகிறவர்களும் நம்பாதவர்களும் எல்லோரும் மனம் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு மலை இடத்துல உச்சியில போய் உட்கார்ந்துட்டு வரலாமா? அந்த மலையின் உச்சியில் இயற்கையின் தென்றல் காட்சி கொடுக்கக்கூடிய ஆறுதல் இந்த உலகத்தில் எதுவும் கொடுத்துட முடியாதுன்ற அளவுக்கு இயற்கையினுடைய தாய் மடிக்கு தேடி நம்ம இன்னைக்கு ஓடுறோமா இல்லையா? ஆமா, காலகாலமா பாக்கணும். யாரெல்லாம் ஃபீல் பண்றாங்களோ அவங்க எல்லாம் ஏதாவது ஒரு பாறையை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க.
பாறை மேல போய் உட்கார்ந்து அழுதுகிட்டு அவங்க கஷ்டத்தை வந்து தீர்த்துட்டு வந்துடுறாங்க. அப்ப அது முக்கியமானதுதான். கோவில்கள் இருக்கிற மரங்களா தான் நம்ம தெய்வமா வணங்குறோம்னு சொன்னாங்களே, மரங்களை தெய்வமாக வணங்குவதே இயற்கை வழிபாடு தானே. இன்னைக்கு மரங்கள் எல்லாம் அழிச்சுட்டாங்க, நிறைய இன்னைக்கு மரம் அழிஞ்சு போச்சு. அந்த மரத்தை இறைவனாக நினைத்து கூட இன்னைக்கு காப்பாற்றணும். ஏனென்றால் ஒவ்வொரு மரத்தின் மரணத்திலும் 100 மனிதர்களின் கல்லறைகள் திறக்கப்படுகிறதுன்னு நம்ம மறந்துடவே கூடாது. இன்னைக்கு மரம் அந்த அளவுக்கு நமக்கான வரம், அதை நம்ம இழந்துட்டோமே. அப்படின்னா இன்னைக்கு என்ன தேவை? இன்றியமையாத தேவை அது இயற்கை வழிபாடு. இன்னொரு விஷயம் நடுவர் அவர்களே, என்றைக்கு ரோட்டில் ஓட வேண்டிய லாரிகள் எல்லாம் ஆற்றில் ஓடியதோ அன்றையிலிருந்து ஆற்றில் ஓட வேண்டிய நீர் எல்லாம் ரோட்டிலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலைமைக்கு போடுச்சா. இன்னைக்கு இயற்கையும் ஆறுகளும் காணாம போயிடுச்சு. இயற்கைய வழிபட்டு இயற்கையை நம்ம பாதுகாக்கணும். இந்த வசனத்தை இனிமேல் லாரி பின்னாலே நம்ம எழுதுவோம். அந்த அளவுக்கு நடுவர் அவர்களே, நம்ம ஆதி தமிழர்களுடைய வழிபாடு எது? இயற்கை வழிபாடுதான் நம்முடைய ஆதி தமிழர்களுடைய வழிபாடாக இருந்தது. தொல்காப்பியம் சொல்கிறது, கொடிநிலை கந்தளி வள்ளி என்றும் வடுநீங்கு சிறப்பின் முதலான மூன்றும் கடவுள் வாழ்த்தொடு கண்ணிய வருமே என்று தொல்காப்பியம் சொல்கிறது. மலையை, காட்டை, வனத்தை, ஞாயிறை, திங்களை, இதனைதான், இந்த இயற்கையை தான் நாம் இறைவனாக வழிபட்டோம் என்று அன்று தொட்டு இன்றைக்கு வரைக்கும் இருக்குதுங்க. இன்னைக்கு பொங்கலினுடைய ஒவ்வொரு சிறப்பையும் என்னுடைய அணியினுடைய தலைமை பேச்சாளர் சொல்லிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு மாட்டு பொங்கல், அதே மாதிரி நிலத்தை உழவர்களின் திருநாள் இன்னைக்கு கொண்டாடுறோமா இல்லையா? இந்த மண்ணை போற்றுகிறோம். எப்பவுமே இந்த நிலம் அறுவடை செய்யும் போது முதல்ல நிலத்தை அந்த பயிரை நடும்போதா இருக்கட்டும், பயிரை அறுவடை செய்யும் போதா இருக்கட்டும், அந்த நிலத்துக்கும் வயலுக்கும் பூஜை செய்து நீதான் கடவுள்னு முதல்ல நம்ம அந்த இதுல இறங்குவோம். இன்னைக்கு அந்த உழவு தொழிலும் விவசாயமும் இல்லைன்னா அந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. அரிசியும் சாப்பாடும் கொடுக்கக்கூடிய உழவன் தான் இறைவன். உழவனை போற்றக்கூடிய நாள் இந்த நாள். உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். அந்த உழவர்களை தான் நம்ம தொடணும். அப்படிங்கறதுனால இன்னைக்கு பொங்கல் திருநாளை உலகெங்கும் உழவர் திருநாளாக கொண்டாடி கொண்டிருக்கிறோமா இல்லையா? அதை தாண்டி இயற்கை எனும் பொக்கிஷம் தான் மனிதனுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆதாரம். நம்ம வாழக்கூடிய காற்றா இருக்கட்டும், நிலமா இருக்கட்டும், இந்த இயற்கையில எல்லாமே நம்ம வாழ வைக்கக்கூடிய தெய்வம். அப்ப அந்த இறைவனை, இயற்கையை தான் நம்ம இறைவனா பார்க்கணுங்கிற இடத்துல நான் வந்து நிக்கிறேன். இந்த இயற்கை வழிபாடுதான் இன்றைக்கு தேவையான ஒன்றா இருக்குது. நடுவர் அவர்களே, இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் இன்னைக்கு நம்ம இறைவன் பார்த்திருக்கோமா? முருகனுக்கு எந்த இடத்துல இருக்கு கோயிலு? மலைமேல். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம். இன்னைக்கு ஒவ்வொரு மலை பகுதிகளும் இன்றைக்கு காணாமல் போகாம இருக்கிறதுக்கு காரணமே முருகன் தான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு மலை இருக்குதுன்னா முருகர் கோயில் அங்க கட்டி வச்சுட்டா அந்த மலையை யாராலும் எடுத்துட்டு போயிட முடியாது. நம்முடைய பாதுகாப்பு அரணாக இருப்பதே இந்த இயற்கை தான் அப்படின்னு சொன்னா நம்மளால அதை மறுக்கவே முடியாது. முருகனை வணங்க போகும்போது ஒவ்வொரு சிறந்த நாளுக்கும் ஒரு செடியை கொண்டு போய் நடுறாங்க பாத்தீங்களா? அங்க இருக்கு அந்த மனிதன். மரங்களும் இந்த இயற்கையும் தான் நம்முடைய என்றைக்கும் காக்கக்கூடிய ஒரு இறைவனாக இருக்கிறது. இந்த இயற்கை தான் அப்படின்னு சொல்லி நடுவர் அவர்களே, மனித வாழ்விற்கு இன்றியமையாததுதான் அப்படிங்கிறது தலைப்பு. அதனால இப்படி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். மனித வாழ்விற்கு இன்றியமையாத ஒன்றாக இருக்கக்கூடிய வழிபாடு இயற்கை வழிபாடுதான். நாங்கள் இறை வழிபாடு வேண்டாம்னு சொல்லல, இறை வழிபாடு இருக்கட்டும். அந்த இன்றியமையாத தேவையாக இயற்கை வழிபாடாக இருக்கட்டும். அந்த இயற்கை அன்னை எப்போதும் இந்த உலக உயிர்களை பாதுகாத்து அரவணைத்து காக்கக்கூடிய ஒருவராக இருக்கிறார். அவளை போற்றுவோம், அவளை மதிப்போம், அவளை துதிப்போம், அவள் வழியில் பாடுபடுவோம். நன்றி, வணக்கம். நண்பர் தங்கமுத்து அவர்கள் தன்னுடைய பெயருக்கு ஏற்றார் போலவே தங்கமான கருத்துக்களை எடுத்து முத்தாக விவாதித்து சென்று அமர்ந்திருக்கிறார். அவருக்கு நம் அனைவரின் சார்பில் வாழ்த்துக்கள். இந்த விவாதம் மிக சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. இவருக்கு சரியான ஒரு விவாதத்தை வழங்குவதற்காக இந்த அணியின் சார்பில் புதுமை பெண், எங்கள் புதிய பாரதி தமிழ் இயக்கத்தின் புதிய வரவு புதுமை பெண் கீர்த்தனா அவர்களை தங்களுடைய விவாதத்தை வழங்கிட உங்கள் அனைவரின் பலத்த கரவோசையோடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நடுவர் அவர்களே,
இந்த பட்டிமன்றத்துக்கு நீங்க தான் நடுவர் தெரிஞ்சதும் உங்களுக்கு ஒரு கவிதை எழுதியிருக்க நடுவர் அவர்களே. அப்பா தப்பிச்சேன். நீங்க ஆரம்பிச்சது வேற மாதிரி இருந்துச்சுமா. என்ன கேளுங்க. சொல்லுங்க. பார்ப்பதற்கு பொன் வந்தார், பழகுவதற்கு கற்கண்டார், எங்கள் அணிக்கு பூச்செண்டார், எதிரணிக்கு அணுகுண்டார், ஆக மொத்தத்தில் ஒரு கருவண்டாய் அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களே. அம்மா இதுக்கு நீங்க வாழ்த்தாவே இருந்திருக்கலாம். நான் கேட்டேனா இத? நடுவர் அவர்களே, இன்னைக்கு என்ன தலைப்பு? மனித வாழ்விற்கு இன்றியமையாதது இயற்கை வழிபாடா இறை வழிபாடா? எனக்கு ஒரு டவுட் இருக்கு நடுவர் அவர்களே. கோழியிலிருந்து முட்டை வந்ததா அல்லது முட்டையிலிருந்து கோழி வந்ததா? இது சற்று யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். அந்த மாதிரி தான் இருக்கு இன்றைய கேள்வி. நடுவர் அவர்களே, மனிதன் முதலில் எப்படி தோன்றினான்? புல்லாகி, புழுவாகி, விலங்காகி மனிதன் சிறிது சிறிதாக தான் உணர ஆரம்பித்தான். ஆமா. அது போலதான் முதலில் நம்ம எதை வணங்கினோம்? சூரியனை, பிறகு நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் என்ற பஞ்சபூதங்களை வணங்கினோம். கண்டிப்பா. இப்படி மனிதன் வணங்கினான். அதே மனிதன் தான் இன்று இறை வழிபாடு என்பதை உருவாக்கினான். ஒரு ஞானிகள் ரிஷிகள் மூலமாக இறை வழிபாடு அப்படின்னு வணங்கினான். இறை வழிபாடுனா என்ன? ஒரு கல்ல சிலையாகி செஞ்சு வணங்க ஆரம்பித்தார். நடுவர் அவர்களே, மனித வாழ்விற்கு இன்றியமையாதது இறை வழிபாடு அப்படின்ட்டு இதுல தெரிஞ்சுக்கலாம். மனிதன் தான் உருவாக்கினான் இந்த இறை வழிபாட்டை. எப்படி அவன் வாழ்வுக்கு இன்றியமையாதது இருக்கும்? நடுவர் அவர்களே, அண்ணா சொன்னாரு, தங்கமுத்து அண்ணா, மலையிலே முருகன் என்ற கடவுள் இருப்பதால் தான் மலையை காப்பாற்றுகிறார்கள் அப்படின்னா, மலையில் வந்து முருகன் இருக்கிறார்னா அப்போ இப்போ முருகன் தேவையா இல்ல மலை தேவையா? யோசிக்க வேண்டிய விஷயம் தான். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் கூட சொன்னார் நடுவர் அவர்களே. மனசு சரியில்லைன்னா மலையில போல உட்காந்துக்கலாம். இந்த காலத்துல எந்த பெண்ணாவது போயிட்டு மலையில உட்காருவியாமா? வாஸ்தவம் தான். அதே இறை வழிபாட்டில் எடுத்துக்கோங்க நடுவர் அவர்களே. இப்ப மணி எவ்வளவு நடுவர் அவர்களே? நல்ல நேரம் தாமா. இப்போ இத்தனை பெண்கள் உட்கார்ந்து இருக்காங்க, அதுக்கு என்ன காரணம் நடுவர் அவர்களே? இறை வழிபாடு தான் நடுவர் அவர்களே. சபாஷ். அங்க கோயிலே இல்லாம பாப்பா எங்க போயிருக்கிறா? டைம் என்ன? 10:30 மணி. பாப்பா மலை மேல போயிருக்கிறான்னா ஏத்துப்பாங்களா அந்த உலகம்? பாப்பா முருகர் கோயிலுக்கு போயிருக்கிறான்னா நல்ல விஷயம், போயிட்டு வரணும்னு சொல்லுவாங்க. நல்ல கருத்துமா. நடுவர் அவர்களே, நீரின்றி அமையாத உலகு என்று மணியண்ணா சொல்லிட்டு போனார். சரி, இந்த நீர் இருக்கிறதுக்கு முதல்ல யார் காரணம் நடுவர் அவர்களே? வருணன் என்ற கடவுள் இல்லை என்றால் நீர் கிடையாது நடுவர் அவர்களே. வருணன் நினைச்சா மட்டும்தான் வானத்திலிருந்து நீர் வரும். இல்லாட்டி என்ன ஃபீல் பண்றோம் நாம? இன்னைக்கு இயற்கை வழிபாடு, நீரை வழிபடுறோம், மரத்தை வழிபடுறோம் அப்படின்றாங்க. அதெல்லாம் வழிபடுறதுக்கு முதல்ல இறைவன் வேண்டும் நடுவர் அவர்களே. நிச்சயமா. நடுவர் அவர்களே, இன்றைக்கு வந்து மரத்தெல்லாம் அண்ணன் என்ன சொன்னாரு? கோவில் இருக்கிறனால மரம் கும்பிடுறோம் சொன்னாரு. சரி, நீங்க வந்து இறை வழிபடுறீங்கல்ல அண்ணா, அந்த நம்ம வந்தோட கந்தி குப்பம் வழியில ஒரு பெரிய மரம் இருக்கு, மரம் இருக்கு இல்லையா? நைட் அங்க கும்பிட்டு போவீங்களா? கும்பிடுறீங்களா? அப்புறம் பாக்குறோம் என்ன பண்ணுவோம்னா, அந்த பையன் நல்லா தான் இருந்துச்சு காலையில, என்ன ஆச்சு இவன் பாட்டுக்கு பாக்குற மரத்துல கும்பிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. நடுவர் அவர்களே, இன்றைய காலத்தில் பாத்தீங்கன்னா இயற்கையை வந்து இறைவன் வழியில் வழிபட்டால் மட்டுமே அது மனித வாழ்விற்கு இன்றியமையாது என்று கூறி, மனித வாழ்விற்கு இன்றியமையாத இறைவன் வழிபாடு, இறைவன் வழிபாடு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிரமாதமா, பிரமாதம். அதாவது இருக்கிற பேச்சாளர்களை விட கீர்த்தனா வந்து ரொம்ப குறைவா பேசினாங்க. நீங்க எடை போட்டுறாதீங்க. அவங்க குறைவா பேசல, நிறைய ஃபீல் பண்ணாங்க. அந்த ஃபீல்ல வந்து அதிகம் பேச முடியல அவங்களால. இப்படி வந்து இவங்க இயற்கையா வந்து உட்கார்ந்து இருக்காங்களே, நான் என்ன சொல்றது அப்படின்ற அந்த மனக்குமுறல்ல கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி வருத்தப்பட்டு போயிருக்காங்க. நல்ல பல செய்திகள் வந்து கீர்த்தனா மூலமா கிடைச்சது. வாழ்த்துக்கள்மா. இப்போ அடுத்தது, இப்போ வழக்கமா எந்த ஒரு தொலைக்காட்சியிலுமே பட்டிமன்றம் என்னைக்கு போடுவாங்க, என்ன டைமுக்கு போடுவாங்கன்னு மக்கள் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் பாரம்பரியத்தை மதிக்கக்கூடிய ஒரு தன்மை. பட்டிமன்ற நிகழ்ச்சினாவே இன்றைக்கு ஐயா சாலமன் பாப்பையா அவருடைய பட்டிமன்றத்துக்கு கோடான கோடி ரசிகர்கள் இருக்கிறாங்க.
அதுல ஒரு 2 பேச்சாளர்களுக்கு மொத்த ரசிகர்களும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் எப்ப பேசுவாங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆண்கள் வர்க்கத்துல ராஜா ஐயா பேசினாதான் எல்லாருக்கும் ஒரு ஆத்ம திருப்தி. அப்பா ஐயா பேசிட்டாரு. ராஜா சார் பேசிட்டாருன்னா அதுக்கு பதிலடி கொடுக்கிறதுக்கு ஒருத்தர் இருந்தா மட்டும்தான் அந்த பட்டிமன்றம் உயிர் பெறுது. யாருன்னு உங்களுக்கு தெரியும், பாரதி பாஸ்கர் அம்மா. அந்த மாதிரி சுவாமிகளுடைய அருளாசியால எங்க புதிய பாரதி தமிழ் இயக்கத்துல ராஜாவா சகோதரன் சந்தோஷம், பாரதி பாஸ்கரா சகோதரி ஆசிகாவும் ஏற்கனவே அப்பாயிண்ட் ஆயிட்டாங்க. ஆனா அவங்க 2 பேரையும் இணைச்சு நாங்க மலேசியா அம்சம் பாத்தீங்களா, அதுதான் ஹைலைட்டே. அவங்க விவாதம் பண்ணாம ஒற்றுமையா சேர்ந்து நம்ம தமிழை காப்பாத்திட்டு வந்திருக்காங்க. ஆனா இன்றைய பட்டிமன்றத்துல அவங்களுடைய அந்த காரசாரமான விவாதத்துல நம்முடைய பட்டிமன்றம் நிறைவேறுகிறது. அந்த வகையிலே முதலாவதாக மனிதனிட இன்றியமையாமை என்று பார்க்கும் பொழுது அது இயற்கை வழிபாடுதான் என்பதை அறுதியிட்டு கூறுவதற்காக மலேசியாவில் இருந்து ஒரு புதிய உத்வேகத்தோடு, உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு சகோதரி மலேசியாவிலிருந்து வரும்போது நாங்க ஆசைப்பட்ட அவங்க விமானத்துல பறக்கிறத நாங்க பார்க்கணுமே. நாங்க நினைச்சோமோ இல்லையா, அவங்க ஒவ்வொரு நிகழ்ச்சியும் எங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஐயா நாங்க இப்ப மலேசியா விமானத்துல போயிட்டு இருக்கிறோம், இப்ப விமானம் தரையிறங்குது. அங்க இருக்கக்கூடிய அந்த விமான பணிப்பெண்கள் கூட அந்த அளவுக்கு எங்களுக்கு கமெண்ட்ஸ் கொடுக்கலைங்க. அவங்க எங்களுக்கு அந்த அளவுக்கு அப்டேட் பண்ணாங்க. தற்போது நாங்கள் சென்று கொண்டிருக்கிற விமானம் கடல் மட்டத்திலிருந்து இத்தனை அடி உயரத்தில் பறந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமா நாங்க பாதுகாப்பாக தரையிறங்குவோம். என்ன தவிர பைரவசாமியோட அருளாசி இருக்கு, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. மலேசியாவிலிருந்து வெற்றி அடைஞ்சிட்டு வந்த உடனே இவங்க எந்த மண்ணை முதல்ல கதிப்பாங்க நாங்க ஆசைப்பட்டுட்டு வந்தோம். பாருங்க, அது கூட எங்களுக்கு பாக்கியம்தான். முதல்ல அவங்க கதிக்கக்கூடிய புனித மண் இந்த மண்ணு தாங்க. அந்த சாதனை படைச்சிட்டு இங்கதான் முதல்ல மேடை ஏறி இருக்காங்க. அந்த வகையிலே சகோதரி ஆசிகா அவர்கள் எங்கள் புதிய பாரதி தமிழ் இயக்கத்தினுடைய செல்ல குழந்தை. அவர்களுக்கு நாங்கள் வைத்திருக்கின்ற பெயர் குட்டி தமிழச்சி. இனிமேல் அவர்கள் குட்டி தமிழச்சி கிடையாது, இந்த குவளையமே பாராட்டும் தமிழச்சியாக மாறிவிட்டார். இதோ குட்டி தமிழச்சி ஆசிகா அவர்களின் விவாதம் உங்கள் அனைவரின் பலத்து கரகோசையோடு. எட்டாத உயரத்தில் எட்டி பார்த்துக் கொண்டிருந்த என்னை தொட்டு பார்த்து விட்டாள் என் தமிழண்ணன். வந்தாயே தாயே வா மகளே என்றாயே தந்தாயே என்னாவில் சரம் சரமாய் தமிழ் பார்த்து. உன்னை மறப்பேனா, உன்னை பாடாது இருப்பேனா, என்னை எரித்தாலும் எப்படி என்னை எரித்தாலும் எரியும் சாம்பலில் கூட உன்னைதான் காணும் இந்த தமிழ் சமூகம் என்று சொல்லி செந்தமிழ் தாயே சின்னமகள் உன்னை வணங்குகிறேன். தாய் தமிழை நேசிக்கும் அத்துணை தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த குட்டி தமிழச்சின் அன்பார்ந்த வணக்கம். அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். நடுவர் அவர்களே வணக்கம். வணக்கம். இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னா, மனித வாழ்விற்கு இன்றியமையாதது இயற்கை வழிபாடா இறை வழிபாடாதான் தலைப்பு. ஆனா எதிரணி பேசிட்டு போன பேச்சை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் நான் ஆடி போயிட்டேன் நடுவர் அவர்களே. ஒருவேளை இயற்கை வழிபாடு இல்லாம போயிருச்சோ அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கேள்விக்குறி ஏற்படுத்துற அளவுக்கு பேசிட்டாங்க. இல்லம்மா, நீங்க ஆடி போனீங்களா இல்லையா? இப்ப நான் கொஞ்ச நிமிஷமா ஆடிதான் போயிட்டு இருக்கிறேன். யார் எந்த தலைப்புல பேசுறாங்கன்னு எனக்கு புரியல. கொடுத்த தலைப்பு ஒண்ணு, அவங்க பேசுறது இங்க சப்போர்ட் பண்றாங்க, இவங்களுக்கு கொடுத்த தலைப்புக்கு அங்க சப்போர்ட் பண்றாங்க. நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. எனக்கு ஒரு மிகப்பெரிய பலம் எங்க சுவாமி இருக்கிறார், அவர் அருள் நிச்சயமா எனக்கு கிடைக்கும், தீர்ப்பு உண்டு. நடுவர் அவர்களே, ஒரு பாட்டுல இருந்து துவங்கலாம்னு நினைக்கிறேன். தாராளமாக. மண்ணில வதக்க மாட்டைய நம்பி நிற்போம், தெய்வமாக தொழுது நெத்தியில பொட்டு வைப்போம். ஏரோட்ட மாடு இருந்தா ஏழையே இல்லையடா, நாடாண்ட ராசனுக்கும் மாடுதான் செல்வமடா. மாமதுர வீதியிலே மறி கொழுந்து வாசம். நடுவர் அவர்களே, எந்த நாட்டை ஆண்டாலும் அவனுக்கு உயர்ந்த செல்வம் எது என்று சொன்னால் அது மாடுதான் அப்படிங்கறத முன்னிறுத்தி இன்றைக்கு இறை வழிபாடுக்கும் இயற்கை வழிபாட்டிற்கும் ஒரே ஒரு வித்தியாசம் சொல்லட்டுமா? நம்முள் இறை இருக்கிறது. நடுவர்களே, நம்முள் இறை இருக்கிறது, நாம் இயற்கையுள் இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. ஆக இறை வழிபாட்டிலிருந்து இயற்கை வழிபாடு பிறக்கவில்லை, இயற்கை வழிபாடில் இருந்துதான் இறை வழிபாடு பிறந்திருக்கிறது. இந்த வழிபாடு அப்படின்னா என்ன தெரியுமா? அப்படி கொஞ்சம் பிரிச்சு சொல்லுங்களேன்.
வழி கூட்டல் படு அப்படிங்கறதுதான் பொருள். அதாவது வழிபடுத்துதல் என்பதுதான் பொருள். இந்த வழிபடுதான் வழிபாடா திரிஞ்சு. ஆக நம்மை நெறிப்படுத்துவதற்கும் வழிபடுவதற்கும் வழிபடுத்திக் கொள்வதற்கும் தான் இந்த வழிபாடு. ஆக ஆதி காலத்தில் மனிதன் எப்படி இறை வழிபாடுக்குள் போனான் என்று சொன்னால், அவனுக்கு பேரிடியை பார்க்கும் போது பயம், பெரும் காற்றை பார்க்கும் போது பயம், பெரும் மழையை பார்க்கும் போது பயம், சீறுகின்ற ஆற்றை பார்க்கும் போது பயம். இந்த பயத்தின் அடிப்படையில் இருந்து மீளுவதற்காக அவன் இயற்கையே வழிபட ஆரம்பித்தான். அந்த இயற்கை வழிபாடு நிறைந்த காலகட்டத்தில் பிறகு இறை வழிபாடு தோன்றியது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இறை வழிபாடை விட இயற்கை வழிபாடு இன்றியமையாததாக இருக்கிறது. ஏன் என்றால், சகோதரி அற்புதமாக சொல்லிட்டு போனாங்க நடுவர்களே, இன்னைக்கு தலவிருச்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கோயில்கள் மட்டும்தான் புனிதமா பார்க்கப்படுது. இன்றைக்கு மற்ற இடத்தில் இல்லையே. இன்றைக்கு நகத்தை வெட்டுவதை போல மனிதன் மரத்தை வெட்டி கொண்டிருக்கிறான் என்கின்ற ஒரு நிலைமை இருக்கிறது. இன்றைய சமூகம் 3000 ரூபாய் 30,000 ரூபாயை கொடுத்து ஏசி வாங்க தயாராக இருக்கிறது. ஆனால் 30 ரூபாயை கொடுத்து ஒரு மரக்கன்றை வாங்க தயாராக இல்லை. ஆக அடுத்த மனித குலத்திற்காக இன்று நாம் செய்ய வேண்டியது இறை வழிபாடை காட்டிலும் இயற்கை வழிபாடாகத்தான் இருக்க முடியும். இன்றைக்கு ஒரு மனிதன் 3 நேரம் இறை வழிபாடு செய்கிறாரா என்று கேட்டால் கேள்விக்குறிதான். ஆனால் 3 வேளையும் இயற்கை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறான் அவனை அறியாமல். எப்படி தெரியுமா நடுவர்களே? 3 வேளை நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்வோம்? 3 வேளை நல்லா மூச்சு பிடிக்க சாப்பிடுறோம். அங்க இருந்தே துவங்குற நடுவர்களே. சாப்பிடும் போது நாம எப்படி சாப்பிடுறோம்? சப்பாங்கால் போட்டுட்டு சாப்பாடு தட்டுல இருக்கும், குனிஞ்சி சாப்பிடுறோம். ஆக அந்த உணவு விளைந்த இடம் நிலம். அந்த நிலத்திற்கு தன்னை அறியாமலே வணக்கம் செலுத்திக் கொண்டு உணவை பிரமாதம். இரண்டாவது ஒரு விஷயம், சாப்பிட்ட உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? தண்ணி குடிப்போம். இந்த தண்ணி நம்ம எப்படி குடிக்கிறோம் நடுவர்களே? தண்ணியை எப்படி குடிக்கிறோம்னா மறுபடியும் தண்ணீரே வந்து நிற்கிறது. எனக்கு புரியல நடுவர்களே. தண்ணீர் குடிக்கும் போது நம்ம அண்ணாத தண்ணி குடிப்போம். அந்த தண்ணியை கொடுப்பது மேலே இருக்கிற வருண பகவான். ஆக நாம் அவருக்கு நமக்கே தெரியாமல் தண்ணி கொடுத்த வருண பகவானுக்கு நன்றியை கூறும் விதத்திலே அண்ணாந்து குடித்துக் கொண்டிருக்கிறோம். ஆக நம்முடைய பாரம்பரியமும் பண்பாடுமே எதை சொல்லிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இயற்கை வழிபாடை தான் முன்னிறுத்திக் கொண்டிருக்கிறது. சந்தோஷ பார்த்தா பரிதாபமா இருக்குது. தைரியமா இருங்க சந்தோஷ், நாங்க இருக்கிறோம், நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. நடுவர்களே, ஆடி பெருக்குன்னு சொல்லி எல்லாரும் கொஞ்சம் ரொம்ப பெருகிட்டு போயிட்டாங்க. சரி, நம்ம அதுல இருந்து கொஞ்சம் வித்தியாசமா வரலாம்னு சொல்லிட்டு இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிற ஒரு விழா வருது. இன்னும் நம்மள நிறைய பேருக்கு எதற்காக விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறோன்னே தெரியல நடுவர்களே. சமீப காலங்கள்ல செய்திகளை பார்த்தாலும் சரி, செய்தித்தாள்களை பார்த்தாலும் சரி, இந்த மண் சரிவு நிலச்சரிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் பெருசா பார்க்கப்படுது. ஒருவேளை நம்மிடத்திலே சரியாக களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சதுர்த்தி விழாவை நாம் பாரம்பரியத்தோடு கடைபிடித்திருந்தால் இந்த மண் சரிவு அப்படிங்கிற ஒரு விஷயமே கேள்விக்குறியாக இருந்திருக்கும். ஏன் தெரியுமா? இந்த களிமண்ணால் செய்யப்பட்ட சிலையை ஆற்றில் கரைக்கும் பொழுது அங்கே இருக்கிற வண்டல் மண் மீது இந்த களிமண் படும்போது மண்ணரிப்பு தன்மை குறையுமா. ஆக ஓடுகின்ற ஆற்றினுடைய வேகம் குறையுமா. ஆக மண்ணினுடைய தன்மையை கட்டுப்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு விஞ்ஞானத்தோடு இயற்கை வழிபாடு நடத்தியவன் தமிழன். ஆனால் இன்றைக்கும் அது தொடர்கிறது. அதனால் தான் நாங்கள் சொல்லுகிறோம், மனித வாழ்விற்கு இன்றியமையாத தேவையாக இருப்பது இயற்கை வழிபாடாகத்தான் இருக்க முடியும். ஆமா, இப்ப சமீப காலமா விநாயகர் பண்டிகை இல்ல, விநாயகருக்கெல்லாம் பண்டிகை கொண்டாடுறோம். இருக்கிற எல்லா வினையும் செஞ்சு முடிச்சிடுறாங்க. நடுவர்களே, திருமந்திரம் அப்படிங்கிற ஒரு நூல் இருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இறைவனை எப்படி வழிபட வேண்டும் அப்படின்னும் போது திருமூலர் முதல் வார்த்தையில சொல்றாரு, யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலைன்னு சொல்றாரு. பின்னாடி வரக்கூடிய அத்துணை வழிபாடுகளுக்கு முதன்மை ஏன் அவர் பச்சிலையை வைக்க வேண்டும் என்பதை சிந்தித்து பாருங்கள். இந்த தலைப்பிற்கான அடிநாதம் அத்துணையும் விளங்கிவிடும். ஆக மனித வாழ்க்கைக்கு, மனித குலத்திற்கும், மனித சந்ததிக்கும் என்றைக்குமே இயற்கை வழிபாடு அவசியம்தான். நாங்கள் இறை வழிபாடு வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆமா, அது நல்லா தெரிஞ்சிருச்சு. எங்களுக்கு ஒரு நடுவர் எங்களுக்கு இறை வழிபாடு ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருக்கு.
ஒண்ணு இல்லை. ஆக ஒவ்வொரு இடத்திலையுமே இறை வழிபாடு என்பது அவசியம். ஆனால் இன்றைய கட்டாயத்தில் எதில் இருக்கிறது என்று சொன்னால் இயற்கை வழிபாடாகத்தான் இருக்கிறது. நடுவர்களே, சிவாலயங்களுக்கு ஒரு மகத்துவம் இருக்கிறது. நீர் அப்படின்னா என்ன ஆலயத்தை முன்னாடி நிறுத்துவாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். திருவாரூர்ல தான் இறைவனுடைய நீர் வடிவமா நம்ம பார்க்கிறோம். எம்பெருமானை நீர் வடிவமாக பார்க்கும் தவிர காற்றுக்கு காலஹஸ்தின்னு சொல்லுவாங்க, நிலத்துக்கு ஏகம்பராதன் சொல்லுவாங்க. அப்ப நீருக்கு, நிலத்துக்கு, காற்றுக்கு, நெருப்புக்கு திருவண்ணாமலையை சொல்லுவாங்க. இப்படி ஏன் இறைவன் எங்கிருந்தாலும் அவன் பரம்பொழுதான், எங்கிருந்தாலும் அவர் இறைதான். ஏன் ஒவ்வொரு ரூபமாக அவரை வைத்து வழிபட வேண்டும் என்று சொன்னால் அணுவின்றி அவனின்றி அணுவும் அசையாது, அணு இன்றி இந்த உலகில் எதுவுமே இருக்காது. ஆக இந்த சமூகத்திலும் வரும் தலைமுறைக்கும் புரியும் வகையிலே இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் இறைவனுக்கே ஐம்பூதங்களின் அடிப்படையிலே தனித்தனியாக கோயில்களை அமைத்து வழிபட்டார்கள். ஆக இயற்கை வழிபாடு என்பதை தொல்காப்பியம் எப்படி தெரியுமா சொல்லுகிறது? மண் திணிந்த நீரும் நிலம் ஏந்திய விசும்பு, விசும்பு தைவர் வழியும் வலி தலைய தீயும், தீ உரணிய நீரும் என்றாங்கு ஐம்பெரும் பூதத்து இயற்கை போலன்னு சொல்லி ஒட்டுமொத்த இயற்கையுமே இறையின் வழிபாடில் இருக்கிறது என்பதை அடித்தளத்திற்கு எங்கே இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய சங்க மனிதர்கள், சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மனிதர்கள் இயற்கை வழிபாட்டின் மூலமாகத்தான் இந்த உலகிற்கு அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். எத்தனை பண்பாடுகள் வந்தாலும், எத்தனை நாகரீகங்கள் வந்தாலும் இயற்கை வழிபாடுதான் இன்றைய தேவையாக இருக்கிறது நடுவர்கள். சரி, இந்த கடல்னு சொல்றோம்ல, இன்னைக்கு அந்த கடலோட நிலைமை என்ன தெரியுமா நடுவர்களே? சமீபத்துல கடல்ல ஒதுங்கின ஒரு திமிங்கலத்தை பிரேத பரிசோதனை செய்யறாங்க. அதனுடைய வயிற்றுல மட்டும் 150 கிலோ டன் அளவிற்கான பிளாஸ்டிக் கழிவுகள் அந்த திமிங்கலத்தினுடைய வயிற்றுல இருக்கு. ஆக இறை வழிபாடு என்பது உன்னுடைய மனதை பண்படுத்துவதற்கு தேவைதான். ஆனால் அடுத்த தலைமுறைக்கு நீ அழிக்க வேண்டியதற்காக இருப்பது இயற்கை வழிபாடாகத்தான் இருக்க வேண்டும். அதை அழிக்கும் தலைமுறையாக இல்லாமல் அடுத்த தலைமுறைக்கு அழிக்கும் தலைமுறையாக இருக்க வேண்டும். இயற்கை பேணுதலே இறை வழிபாடு என்பதை இந்த மண்ணில் நிறுத்தி, நடுவர்களே ஒரு வசனம் சொல்றாங்க, அகநானூரே ஒரு பாடல் இருக்கிறது. இந்த வானம் பொய்ச்சாலும், எப்படி இந்த வான மலையே பொய்க்காவிட்டாலும் தான் பொய்யாத காவேரி ஆறுன்னு சொல்றாங்க. இந்த வானம் மலையே பெய்யலனா கூட வற்றாத ஜீவ நதியாக ஓடக்கூடியது காவிரி நதியாம். ஆனால் அந்த காவிரி நதி இன்றைக்கு கேள்விக்குறியாகி இருக்கிறதே. இந்த நிலை மாற்றம் பெற வேண்டும் என்று சொன்னால் இயற்கை வழிபாடோடு கூடிய வழிபாட்டு சிந்தனையை இந்த சமூகத்தில் விதைக்க வேண்டிய அவசியம் இந்த மண்ணில் இருக்கிறது என்று சொல்லி, இன்றைக்கும் என்றைக்குமே மனித வாழ்வுக்கு இன்றியமையாதது இறை வழிபாட்டை காட்டிலும் ஒரு படி இயற்கை வழிபாடாகத்தான் இருக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்பு அமைப்பு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது ஒரு நல்ல தகவலை கொடுத்துட்டு சகோதரி உட்கார்ந்திருக்காங்க. இதுவரை நாம் இயற்கையை அழித்த தலைமையாக ஆகிவிட்டோம். இனிமேலாவது இயற்கையை பரிசாக அளிக்கும் தலைமுறையாக மாறுவோம். நல்ல அருமையான செய்தி, மிக சிறந்த விவாதம். சகோதரி ஆசிகா அவர்களுக்கு சரியான பதிலடி கொடுக்க வேண்டும். மலேசிய சாதனையாளர், உலக தமிழ் சாதனையாளர் அன்பு சகோதரர் சந்தோஷ் அவர்களை உங்கள் அனைவரின் பலத்த கரகோசையோடு தங்களுடைய இறுதி விவாதத்தை பதிவு செய்யுமாறு அன்போடு அழைக்கிறேன். நடுவர் அவர்களே, இயற்கை வழிபாடே மனித வாழ்விற்கு இன்றியமையாதது என்று ஆசிகா பேசிட்ட அப்புறம் இறை வழிபாடுன்னு சொல்லிட்டு நான் பேசணுமா? அதனால உங்களுடைய தீர்ப்ப இயற்கை வழிபாடே கொடுத்துட்டு இத்தோட பட்டிமன்றத்தை முடிச்சுக்கலாம்னு சொல்ல வர நினைச்சீங்களா? சொல்ல வரல. மலேசியா எப்படி பண்ணி வச்சிருக்குது பாருங்க பிள்ளையா. தமிழன் புரியாத மொழியில் பேசுபவனை குருவாக பார்க்கிறான். தமிழன் புரியாத மொழியில் பேசுபவனை குருவாக பார்க்கிறான். சரியாக தமிழில் பேசுபவனை குருவென பார்க்கிறான். அவனை பொறுத்தவரையில்
மம்மி, டாடி, அங்கிள், ஆன்டி என்பது கண்ணியம். அம்மா, அப்பா, அத்தை, மாமா என்பது அந்நியம். வேண்டாம் இனியும் இந்நிலை. தாயாம் தமிழை நேசிப்போம், தாயையும் நேசிப்போம். தாய்க்கும் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் இந்த கிருஷ்ணகிரி தமிழணி தமிழ் வணக்கங்கள். அனைவருக்கும் வணக்கம். நடுவர் அவர்களே, அற்புதமான ஒரு தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி 3 பேர் பேசினாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் பதிலடி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. முதலாவதாக அண்ணா மணியன் நான் பேசும்போது காலையில எழுந்து உதய சூரியனுக்கு பொங்கல் வச்சோமா. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, நடுவர் அவர்களே, நாங்களும் 5 மணிக்கு எழுந்து ஐயா அவர் உதயசூரியன் சொல்லையா, சூரிய வாங்காதீங்க. அவர் சூரிய பகவான தான் சொன்னாரு. பாவம், அவரை ஏன் சிக்கல்ல மாட்டி விடுறீங்க? நடுவர்களே, இந்த உலகமே உதியவதற்கு காரணமாக இருக்கின்ற அந்த சூரியனை வணங்கி பொங்கல் வச்சு கும்பிடுறோம்னு சொன்னாரு. நாங்களும் 5 மணிக்கு இருந்து 6 மணிக்குள்ள சூரியன் வரத்துல கும்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் சவுண்ட் வருது வெளியே இருந்து, பக்கத்து வீட்டுல இருந்து, பொங்கலா பொங்கல், பொங்கலா பொங்கல், பொங்கலா பொங்கல். எழுந்து பார்த்தா மதியம் 2 மணி ஆகுது. இதுதான் உங்களுடைய இயற்கை வழிபாடா நான் கேட்கிறேன். அதுக்கப்புறமா அக்கா வந்து, நான் பேச்சு குன்று இருக்க இடமெல்லாம் குமரன் இருக்கிறானா, முருகனா. நடுவர்களே, நடந்த உண்மை சம்பவம். நீங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, மலேசியா நிகழ்ச்சிக்கு நாங்க போனோம். போட்டி முடிச்சிட்டு மறுநாள் 10 மலை முருகனை தரிசித்து போனோம். நான் சொல்றேன், அக்கா மலை ஏறி போய் அங்க இருக்கிற முருகப்பெருமானை வணங்கிட்டு வரலாம் நான் சொல்றேன். அதுக்கு அக்கா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தம்பி, அங்க வெறும் வேலை மட்டும்தான் இருக்கு, இங்க பாருடா எவ்வளோ பெரிய சிலை பிரம்மாண்டமா இருக்கு, இத வணங்குடா, நம்ம அந்த முருகனையே வணங்கிடலாம்னு சொன்னதோடு மட்டும் இல்லாம அங்க உட்காந்து ஒரு பாட்டு வேற பாடினாங்க. என்ன தெரியுமா? கனிக்காக மனம் நொந்த முருகா, கனிக்காக மனம் நொந்த முருகா, முக்கனியான தமிழ் தந்த செல்வனே முருகா, அழகென்ற சொல்லுக்கே முருகா அப்படின்னு நான் பாடல. சொல்லுங்க. உந்தன் அருளின்றி உலகிலே பொருளேது முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா. அப்ப நீங்க மலேசியாவில வந்து ஸ்டேட்டஸ் போட்டது அது மட்டும் தானா? அதுக்கு பின்னால இப்படி ஒரு ரகசியம் இருக்கா? தெரியாத ஒண்ணு இப்ப நான் தெரியப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முருக பெருமானை வணங்கிட்டு இங்க வந்து இயற்கை வழி. நான் சொன்ன மாதிரி முருகன் மேல இருக்கிறப்ப முருகனை கும்பிட்டு இருந்தா நானும் ஓகே அக்செப்ட் பண்ணிப்பேன். ஆனா இவங்க அங்க இருக்கிற சிலைய வணங்கிட்டு அங்க உட்கார்ந்து முருக பெருமானை பத்தி பாடுறது மட்டும் இல்லாம அங்க வந்து 2 வெள்ளைக்கார ஆண்டிங்க இவங்களுடைய டிரெஸ்ஸையும் இவங்களுடைய திருநீரையும் உத்ராட்சத்தையும் பார்த்து செல்ஃபி எடுத்துட்டு போனது உண்மையா இல்லையான்னு கேட்டு சொல்லுங்க. வெள்ளைக்கார ஆண்டி தானா? ஆண்டி தான் கேட்டு சொல்லுங்க அவங்ககிட்ட. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், பிளைட்ல போகும்போது இவங்க என்ன சொன்னாங்க, வருண பகவானை வணங்குறதுக்காக அண்ணாந்து தண்ணி குடிக்கிறோமா. நானும் கண்ணை முடிச்சு பாக்குறேன், ஒரு வாட்டர் கேன்ல ஸ்டாப் போட்டு தலை குனிஞ்சு உறிஞ்சிட்டு இருக்குது. உலகத்திலேயே வாட்டர் கேனுக்கு ஸ்டாப் போட்ட முதல்ல நம்ம ஆசிகா தான். ஆனா இங்க வந்து பேசுறது, வருண பகவானுக்கு நான் நன்றி சொல்கிறேன், உலகில் உள்ள எல்லோரும் வருண பகவானை வணங்குவதற்காக அண்ணாந்து தண்ணி. ஏமா புழுகலாம், கொஞ்சம் அளவா புழுகணும், சரியா? அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், தோழர் தங்கமுத்து பேசினாரு, திருவண்ணாமலையில இருக்கிறது எல்லோரும் கிரிவலம் சுற்றுகிறோம், மலையை தானே சுத்தி வரும். தம்பி நான் கேட்கிறேன், மலையை தான் சுத்தி வரீங்க, சுத்தி வந்துட்டு நேரா வீட்டுக்கு வரீங்களா, இல்ல திருவண்ணாமலையிலே குடிக்கொண்டிருக்கின்ற எம்பெருமான் ஈசனாக இருக்கின்ற அண்ணாமலையாரை வணங்கி விட்டு வீடு திரும்புறீங்களா? கேள்வி வந்து யோசிச்சு பாருங்க. நியாயமான கேள்வி, யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் அண்ணாவே சொன்னாரு, இந்த கருத்தை நான் பதிவு செஞ்சு ஆகும். பாரதி 66, பரவாயில்ல பாரதி படிச்சிருக்காரு, ஆனா பாரதி 44 படிக்காம விட்டாரு. அண்ணா 66 படிச்சவருக்கு 44 தெரியாம போச்சு. பாத்தீங்களா, இயற்கையை தான் பாரதி சொல்லி இருக்கிறான். என்னன்னா படிச்சிருக்கீங்க, PhD வேற பண்ணிருக்கீங்க தமிழ்ல, கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? அதே பாரதி தான் சொல்றாரு, என்ன தெரியுமா? காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும், அந்த காணி நிலத்திடையே அழகியதாய் நன்மாடங்கள் தூய நிலத்தினராய் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். திரும்பி பார்த்தால் 10-12 தென்னை மரங்கள் பக்கத்திலே வேண்டும். சற்றே கத்தும் குயிலோசை என் காதில் விழ வேண்டும். என் பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேண்டும்.
இதற்கெல்லாம் வேண்டும் என்றால் காளி நீ எங்கள் துணை வர வேண்டும் என்று இவற்றையெல்லாம் அடைவதற்கு இறைவனாக இருக்கின்ற பராசக்தியாகிய காளியை துணைக்கு அழைத்தவனே பாரதி என்பதை அண்ணா படிக்கணும். அவர் என்ன தென்னை மரத்தாவை போய் கேட்டாரு? காளி தேவியான கேட்டுக்காரு. யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? நடுவர் அவர்களே, இப்போ என்னுடைய இறை வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம் நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு முடிவோட தான் வந்து மேடையில உட்கார்ந்து இருக்காங்க போல. அப்ப இன்னொரு வரைக்கும் அவர் தம்பி பேசல, இப்பதான் ஒரு அறிமுகம் கொடுத்திருக்கிறாரு. இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் அக்கா பேசும்போது சொன்னாங்க, நம்மில் இறை இருக்கிறது, இறையிலே இயற்கை இருக்கிறது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, கண்டதையெல்லாம் தெய்வமாக வணங்கியவர்கள் அல்ல தமிழர்கள். இவங்க சொல்வதை போல கண்டதையெல்லாம் தெய்வமாக வணங்கியவர்கள் அல்ல எங்களுடைய தமிழர்கள். தெய்வமாக எதை கண்டார்களோ அதை வணங்கியவர்கள் தான் எங்களுடைய தமிழர்கள் என்பதை 3 பேரும் புரிஞ்சுக்கணும். நடுவர்களே, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன். இன்னைக்கு நம்ம தேவாரம் திருவாசகத்தை நம்ம பேசி பாடிட்டு இருக்கோமா? எந்த இடத்துல பாடுறோம்? அது இறைவன் எங்கே உறைஞ்சிருக்கிறாரோ அந்த இடத்துல. இறைவன் எங்கே இருக்கிறானோ அந்த இடத்திலே நாம் தேவாரத்தையும் திருவாசகத்தையும் திருமந்திரத்தையும் திருப்புகளையும் பெரியாபுராணத்தையும் பாடிட்டு இருக்கோம். ஆமாவா இல்லையா? இல்ல, இப்போ கொஞ்ச காலம் அது மாறிடுச்சு. முன்னையெல்லாம் நம்ம ஆலயத்துல தான் பாடிக்கிட்டு இருந்தோம். சுவாமிகளுடைய இந்த அருளாசிக்கு அப்புறமா இப்ப சின்ன குழந்தைங்க கூட எல்லா இடத்துலயுமே இப்ப திருவாசகத்தை உச்சரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு மிகப்பெரிய ஆன்மீக மாற்றம். எங்க போனாலுமே திருவாசகத்தை உடைக்கணும்ன்ற ஒரு ஆசை நமக்கு வந்துருச்சு. பாருங்க, அந்த குழந்தைகள் எல்லாம் திருவாசகத்தை இந்த சின்ன வயசுல படிக்கிறதுனாலதான் அவங்களுடைய முகம் எல்லாமே இறைவனாவே எங்களுக்கு தெரியுது. நடுவர்களே, அந்த சிறு குழந்தைகளுக்கு தேவாரத்தையும் திருவாசகத்தையும் கற்றுக் கொடுத்ததே இந்த பைரவர் நிலையம் என்கின்ற இறை வழிபாடு என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. 100% உண்மை. எப்படி பிடிச்சதை பாத்தீங்களா பாயிண்ட் ஆசிகா? நடுவர்களே, திருவாசகம் படிச்சுட்டு இருக்கோமா? ஒரு சின்ன கதை மட்டும் நடந்த நிகழ்வு சொல்றேன். ஒரு கணவன் மனைவி, சரி நம்ம மணியன்னா கலைச்செல்வியக்காக எடுத்துக்கோ. இல்ல, சந்தோஷம் கொஞ்ச காலமா நடந்ததை மட்டும் தான் சொல்றீங்க, நீங்க தைரியமா சொல்லுங்க. மணியன்னா கலைச்செல்விக்கு 2 பேர் கணவன் மனைவி, 2 பேர். ஒரு இமேஜினேஷன் வச்சுக்கோங்களேன். என்ன பண்றாரு? மணிகண்டன் கலைச்செல்வி. இமேஜில் வச்சுக்கிறதா? ஐயா, முருகன் ஒரு குழந்தையா பிறந்திருக்கு அவங்களுக்கு. இவங்கள மாதிரி அப்படி என்ன பண்றாங்க அப்படின்னா, இவரு ஒரு அந்த கணவன் என்ன பண்றாருன்னா, சாயந்தரம் ஆச்சுன்னா 6 மணி ஆச்சுன்னா பக்கம் இருக்கின்ற சிவாலயத்துக்கு போயிட்டு இந்த தேவாரத்தையும் திருவாசகத்தையும் கேட்கறதுக்கு போயிடுவாரு. தொடர்ந்து 2 மணி நேரம் இந்த நிகழ்ச்சி நடக்கும். இந்த அம்மா என்ன பண்ணுது, டெய்லி வந்தோடனே டெய்லி போய் பாக்குறீங்க, 2 மணி நேரம் டைம் தான் வேஸ்ட் பண்றீங்க, ஏதாச்சும் வேலை செஞ்சாச்சும் பொழைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க இந்த 2 மணி நேரம் போய் டெய்லி கேட்கறதுனால உங்களுக்கு என்ன கிடைச்சது, அப்படி என்ன நீங்க உருப்பிட்டீங்க வாழ்க்கையில அப்படி கேட்கும் போது இவர் சொல்லல, செஞ்சு காட்டினார். என்ன தெரியுமா? அந்த அம்மா வர சொல்லி, நம்ம ஆட்டு கொட்டகை இருக்குல்ல, அதுல இருக்கிற அந்த ஆட்டு சாணம் மாட்டு சாணம் வாழ்ற அந்த கூடை கொஞ்சம் எடுத்துட்டு வா. அது பட்டின்னு சொன்னாதான் நம்ம ஆளுங்களுக்கு புரியும். ஆட்டு பட்டி, அங்க இருக்கிற அந்த கூடையை கொஞ்சம் எடுத்துட்டு வா. சரி, எடுத்துட்டு வந்து இந்த பக்கம் ஒரு ட்ரம்ல தண்ணி வச்சுட்டாரு, இந்த பக்கம் இன்னொரு ட்ரம்ல தண்ணி வச்சுட்டாரு. என்ன பண்ற அப்படின்னா, அந்த ட்ரம்ல இருந்து தண்ணிய இந்த ட்ரம்முக்கு அந்த கூடை இருக்கு இல்லையா, அந்த சாணம் அள்ளப்பட்ட அந்த கூடையால கொண்டு வந்து நிரப்பணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு 2 முறை 3 முறை 4 முறை ஒரு 10 முறை 15 முறை தண்ணி நல்லா வந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த அதுல இருக்கிற அந்த சாணம் எல்லாம் போய் 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 தண்ணி ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 30 40 50 நடைகள் போறதுக்குள்ள அந்த ட்ரம்ல இருக்கிற தண்ணி காலி ஆயிடுச்சு. இந்த ட்ரம்மும் நிறையல, ஆனா அந்த கையில இருக்கின்ற கூடை சுத்தமா மாறிடுச்சு. அப்போ அந்த அம்மா கிட்ட அவர் சொல்றாரு, பாத்தியா இந்த கூடை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த தேவாரத்தையும் திருவாசகத்தையும் திருப்புகளையும் கேட்பதற்கு போவதற்கு முன்பாக அழுக்கை படிந்து கொண்டு என்னுடைய மனம் இருந்தது. இப்போ இந்த தேவாரத்தையும் திருவாசகத்தையும் என் காதால கேட்ட பிறகு இந்த கூடை இப்போது எப்படி வெண்மையாக பளபளப்பாக மாறி இருக்கிறதோ அது போல என்னுடைய மனமும் இன்றைக்கு தூய்மையாகவும் பளபளப்பாகவும் மாறி இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்கன்னா, இதற்கு காரணம் இயற்கை வழிபாடா இறை வழிபாடா அப்படின்னு சொல்லிட்டு சற்று யோசிச்சு நீங்க தீர்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இது மணிகண்டனுக்கும் கலைச்செல்விக்கும் நீங்க அட்வைஸ், இவர் போற போக்க பார்த்தா பட்டிமன்றத்தை நீதிமன்றமா மாத்திருவாரு போல் இருக்குது. நடுவர் அவர்களே, வேதாத்ரி மகரிஷி சொன்ன தத்துவம் என்ன தெரியுமா?
இறைவனுடைய வழிபாடும் இறை மறையும் இறை பயமும் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களுக்கு மட்டும்தான் நல் ஒழுக்கம் என்கின்ற பண்பும் குணமும் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல வேதாத்ரி மகரிஷி சொல்றாரு. நடுவரவுகளே, அது மட்டும் இல்லாம சீனால இருக்கின்ற பள்ளிக்கூடங்களுக்கு எல்லாம் ஒரு சிறப்பு இருக்கு. என்ன தெரியுமா? நம்ம இன்னைக்கு மூச்சு பயிற்சின்னு சொல்லிட்டு ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நடுவர்கள் ஆமாவா இல்லையா? ஆனா சீனாவில் இருக்கிற பள்ளிக்கூடங்கள் தன்னுடைய கைவசமாகவும் தினந்தோறும் பயன்படுத்துகின்ற அந்த மந்திரம் என்ன தெரியுமா? முத்தை தருபத்தி திருநகையத்து கிரச்சத்து சரவண முத்தி குருவித்து குருவரை என போதும் முக்கற்பர முற்கச்சுருதியும் முற்பத்தம் கற்பித்திருவரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய திருப்புகளாக இருக்கின்ற முருகனுடைய ஸ்லோகனை தான் சீனாவில் இருக்கின்ற பள்ளிக்கூடங்கள் மூச்சு பயிற்சியாய் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த குழந்தைகள் உடல் நலம் சிறப்பாக இருப்பதற்கு இங்கே இருக்கின்ற முருகனுடைய திருப்புகள் தான் காரணமாக இருக்கிறது என்று சொன்னால் சந்தோஷ், நம்மாலேயே அந்த முருகனுடைய அந்த அருணகிரிநாதர் இயற்றிய அந்த திருப்புகளை 4 வரைக்கும் மேல நம்மளால வண்டியை நகர்த்த முடியல. நம்ம பைரவ நிலையத்தில் இருக்கிற குழந்தைங்கள்லாம் அசால்ட்டா திருப்புகளை பாடுறாங்க. அப்படியே நான் கேட்டு ஒரு தடவை மெய் சிலிர்த்து போய் நின்றுட்டேன். எப்படியா இந்த குழந்தைகளுக்கு சாத்தியம் இருக்கு? என்ன காரணம்? இறைவர் அங்கே இருக்கிறார். அவர் ஆசை இருக்கிற வரைக்கும் எல்லாமே நமக்கு சாத்தியம்தான். முருகனுடைய திருப்புகள் தான் இந்த உலகெங்கும் பரவி கொண்டிருக்கிறது என்றால் ஒரு குழந்தை சீரும் சிறப்புமாக வளர்வதற்கு அடித்தளமாக இருப்பதே முருகன் என்கின்ற திருப்புகள் என்பதை எதிரணி புரிந்து கொள்ள வேண்டும். நடுவர்களே, இறுதியாக நான் இப்படி சொல்லி முடிக்கிறான்னு நினைக்கிறேன். இந்த திசையில எல்லா இடத்திலும் போய் பாருங்க, நம்முடைய ஆலயத்துல எல்லோரும் திருநீரையும் உத்ராட்சத்தையும் தரித்திருப்பார்கள். காரணம் என்ன தெரியுமா? உத்ராட்சத்தை யாரெல்லாம் தரித்திருக்கிறார்களோ இறைவனுக்கு ஒருவர் மீது கருணை இருந்தால் மட்டுமே ஒரு மனிதன் நெற்றிலே திருநீரையும் கழுத்திலே உத்ராட்சையும் அணிய முடியும் என்றால் இங்கு இருக்கின்ற எல்லோரும் உத்ராட்சத்தையும் திருநீரையும் அணிந்து கொண்டிருக்கிறார்களே, பரிபூர்ணமாக இறைவனின் கருணை இவர்கள் மேல் பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் இங்கே இருக்கின்ற பைரவ சுவாமிகள் இறை வழிபாடு என்று சொல்லி மனிதன் வாழ்விற்கு இன்றியமையாத தேவையாக இருப்பது இவர்கள் சொன்னது போல இயற்கை வழிபாடு அல்ல, அது எங்களை சார்ந்த இறை வழிபாடு, இந்த நிலையத்தை சார்ந்த இறை வழிபாடு என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிரமாதம். சந்தோஷ சொன்னதை பார்த்தா தீர்ப்பு சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. அவர் விவாதத்தை சொன்ன மாதிரி இல்லை. ரொம்ப அருமையான விவாதம். நண்பர்களே, காலத்தை கருதி குழந்தைகளுடைய அடுத்த நிகழ்ச்சி நமக்காக தயாராக இருக்கிறது. அதனால் மிக குறுகிய கால இடைவெளியில் இந்த பட்டிமன்றத்துக்கான தீர்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு முதலில் நான் பதிவு செய்து, மிக அருமையாக நாங்கள் எத்தனை பட்டிமன்றம் இந்த மேடையில் நடத்தி இருக்கிறோம், வழக்காடு மன்றங்கள் எத்தனை நிகழ்ச்சிகளை இங்கே நிகழ்த்தி இருக்கிறோம். ஆனால் இதுவரை நாங்கள் கொடுத்த அந்த நிகழ்ச்சியாகவும் எங்களுக்கே ஒரு யோசனையை கொடுக்கும். இன்னும் முடியவில்லையா நிகழ்ச்சி? எப்பொழுது முடியும் என்று எங்கள் மனம் கேட்டுக்கொண்டே இருக்கும். ஆனால் எங்களுக்கு என்னவோ இப்பொழுதுதான் எங்கள் பட்டிமன்ற நிகழ்ச்சிக்கு ஒரு அறிமுக உரை கொடுத்ததாக நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் தீர்ப்பு சொல்லும் தருணத்திற்கே வந்துவிட்டோம். அதுதான் இருக்க வேண்டிய இடம், இருக்க வேண்டியவர் இருந்தால் எம்பெருமானார் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். தவிர பைரவசாமிகளுடைய அருட்பார்வையிலே நாங்கள் அந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து இங்கே நடத்தி கொண்டிருக்கின்ற காரணத்தால் காலம் சென்றதே தெரியவில்லை. இப்பொழுது எனக்கு ஒரு சிறு குழப்பம் ஏற்பட்டு விட்டது. என்ன தீர்ப்பை வழங்குவது? இவங்க சொல்லிட்டாங்க நாங்க ஆடி போயிட்டோம். நான் தான் ஆடி போய் உட்கார்ந்துருக்கேன். என்ன தீர்ப்பு சொல்றதுன்னே புரியல. இவங்க தலைப்புக்கு அவங்க பேசியிருக்காங்க, அவங்க தலைப்புக்காக இவங்க பேசியிருக்காங்க. நான் இப்ப என்ன தீர்ப்பு சொல்றதுன்னே புரியல. ஆனால் நான் சதா நினைக்கக்கூடிய என்னுடைய தவத்திரு பைரவ சுவாமிகள் இருக்கிறதுனால அவருடைய அருளாசியோடு ஒரு சில நிமிடங்களுக்கு தீர்ப்பை வழங்கி விடலாம். நண்பர்களே, ஒரு மனிதனுக்கு கண் வேண்டும் தான். கண் இல்லாமல் ஒன்றும் இல்லை. பார்வை மிக முக்கியம். அதை நான் கூட அவருடைய ஆசையால் சில பாடல்களை சொந்தமாக எழுதி தமிழகம் எங்கும் அதை என்னால் முடிந்தவரை நான் பரவ செய்திருக்கிறேன். அதிலே நான் எழுதிய ஒரு பாடல்கள் ஒரு 4 வரி என்னவென்றால், இந்த குழந்தைகள் இருக்கின்ற காரணத்தால் அதை பதிவு செய்கிறேன். கலைகள் பல அறிந்து வரும் செல்வமே கண்ணா, கண் பாதுகாப்பின் அவசியத்தை தெரிந்து கொள் கண்ணா. உடலில் பல உறுப்புகளில் உயர்ந்தது கண்ணா,
உன்னை என்னை பார்க்க வைக்கும் கண்ணடா கண்ணா. இதுதான் இந்த 4 வரி. கண்ணனை எந்த கண்ணனா உயர்ந்ததுன்னு சொல்ல, வலது கண் முக்கியமா இடது கண் முக்கியமா? அது கண்ணுக்கு சரி. ஆனா பட்டிமன்றத்துக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு. ஏதாவது ஒரு தலைப்பு சார்பா தீர்ப்பு கொடுத்து ஆகணும். ஆனா என்ன தீர்ப்பு கொடுக்கிறதுங்கிறதா இப்ப யோசனை. எப்படிப்பட்ட விவாதம், எவ்வளவு அருமையான கருத்துக்கள், குற்றால சாரல் போல அப்படியே கொட்டி தீர்த்துட்டு போயிருக்காங்க. ஒருவருடைய கருத்தை கூட இங்க மறுப்பதற்கு இல்லை. ஒரு பக்கம் இயற்கை வழிபாடு, இயற்கை எப்பொழுது உருவானது, மனித வழிபாடு எப்பொழுது தொடங்கியது, அந்த இயற்கைக்கும் மனித வழிபாட்டிற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது, மிக அழகாக இவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த அணியினர் இயற்கைக்கு அப்பாற்பட்டு இறைவன் என்ற ஒரு சக்தி இல்லாமல் வழிபாடு என்பது சாத்தியமில்லை, மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார்கள். நான் ஒரு நடுவராக அமர்ந்து என்னுடைய பார்வையை நான் என்ன நினைக்கிறேன் என்றால், வழிபாடு சகோதரி ஆசிகா சொன்னது போல அது வழிபடு என்பதிலிருந்து உருவான ஒரு வாசகம் தான் வழிபாடு. வழிபடுதல், நாம் ஒன்றை நினைக்கிறோம், அது நிறைவேற வேண்டும். யாரோ ஒருவரால் அது சாத்தியம். யாரால் சாத்தியம்? நம்மிடத்தில் இல்லாத ஒரு சக்தி, நம்மிடத்தில் இயலாத ஒன்று ஒருவரால் முடிகிறது என்றால் அவர்கள் தான் அந்த சக்திக்கு சொந்தக்காரர். அவரிடத்தில் தான் நம்முடைய கோரிக்கை நிறைவேறும். ஆக அவர்களை வழிபடுவதற்கு நமக்கு ஒரு கருவி தேவைப்படுகிறது. அந்த கருவியைத்தான் நம்முடைய முன்னோர்கள் இயற்கையின் அம்சங்களான புல், பூண்டு, மரம், செடி, கொடி, பறவை, விலங்கு என்ற அனைத்தையும் வைத்தார்கள். உதாரணமாக சொல்ல போனால் இறைவனை நாம் வழிபட வேண்டும். இறைவனை நாம் எங்கே பார்த்திருக்கிறோம்? எங்கும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இறைவனை வழிபடுவதற்கு ஒரு வழிபாட்டு சின்னமாக ஒரு பூஜை பொருள் தேவை. உதாரணமாக அமுதமாக இருக்கக்கூடிய பாலை எடுத்துக்கொள்வோம். இறைவனை வழிபடுவதற்கு பாலாபிஷேகம் செய்வதற்கு பால் தேவை. அந்த பால் எங்கிருந்து நமக்கு கிடைக்கிறது? ஆவினம் கட்டாயம் தேவை. அந்த ஆவினத்தை வைத்துதான், அவர் வழங்கக்கூடிய அந்த அமுதத்தை வைத்துதான் எம்பெருமானுக்கு நாம் பூஜை செய்கிறோம், அபிஷேகம் செய்கிறோம். இதை மறுப்பதற்கு இல்லை. அப்படி பார்க்கும் பொழுது ஒரு இறைவனை வழிபடுவதற்கு அந்த வழிபாட்டு சின்னங்களாக இருக்கக்கூடிய பொருள்கள் யாவையும் நமக்கு இயற்கையின் அம்சங்களாக இருக்கக்கூடிய பொருள்கள் மூலமாகத்தான் வருகிறது. அப்படி பார்க்கும் பொழுது இயற்கை வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் இருக்கிறது, அது மறுப்பதற்கு இல்லை. சில வழிபாடுகள் இயற்கையாகவே நடக்கும், சில செயல்கள் கூட இயற்கையாகவே நடக்கும். திடீர்னு ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா கணவன் வந்து குறு 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 குறுன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு ஆசை, அத்தான் இந்த புடவைய பாத்தீங்களா அத்தான் அப்படின்னு ஒரு புடவையை காட்டிட்டு அந்த அம்மா அப்படி ஷோ காட்டுறாங்க. அப்ப ஒண்ணு நினைவூட்டுறாங்க, அத்தான் ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு சொல்லவா? சொல்லுமா. என்ன முதல்ல பொண்ணு பார்க்க வந்தீங்கல்ல, என்னப்பா அதுக்கு? நீங்க முதல்ல என்ன பொண்ணு பார்க்க வரும்போது நான் என்ன கடல்ல புடவை கட்டுன சொல்ல முடியுமா தான்? அவர் என்னத்த சொல்லுவார்? யோசிச்சுட்டு அவர் ஒரு தீர்ப்பு கொடுத்தார். அம்மா, தண்டவாளத்துல தலைய கொடுக்கறதுன்னு முடிவாகி போச்சு. வரக்கூடிய ரயில் அது கோரமண்டல் எக்ஸ்பிரஸா இருந்தா என்ன, சென்னை எக்ஸ்பிரஸ் இருந்தா எனக்கு என்ன? இதுதான் அவர் கொடுத்த தீர்ப்பு. அந்த இடத்துல முடிஞ்சு போச்சு. இது இயற்கையா நடக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம். இப்ப தமிழகமெங்கும் கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா, பொங்கல் திருவிழா. பொங்கல்ல முதல் நாள் என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், போகி பண்டிகை. போகியில் என்ன செய்வாங்க? என்னென்ன பொருள் எல்லாம் நமக்கு தேவையோ அதை மட்டும் அந்த அம்மா பத்திரமா வைப்பாங்க. எதெல்லாம் அந்த குடும்பத்துக்கு தேவையில்லை அதெல்லாம் தூக்கிட்டு போய் நெருப்புல போட்டு பொசுக்கிடுவாங்க. இந்த வகையில ஒரு குடும்பத்துல ஒரு குடும்ப தலைவர், அந்த ஆம்பளை அன்னைக்கு தூங்காமே உட்கார்ந்து இருக்கான். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒரு பரிதாபம், ஏண்டா பொங்கல் நாளைக்கு தான் வருது, இன்னும் 24 மணி நேரம் இருக்கு பொங்கல் பண்டிகை வர்றதுக்கு, நீ ஏன் இப்படி கொட்டை கொட்டையா முடிச்சுட்டு ராத்திரி பூரா உட்கார்ந்து இருக்கிறன்னு கேட்டதுக்கு அவன் சொன்ன பதில், அது ஏன் கேட்கிறேன், இன்னைக்கு போகி தேவையில்லாதெல்லாம் ஒவ்வொன்றா தூக்கிட்டு போய் எங்க பொண்டாட்டி நெருப்புல எரிச்சுட்டே இருக்கிறான். அதை நினைச்சுதான் எனக்கு பயமா இருக்கு, நான் இன்னைக்கு தூங்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கேன்னு சொல்றான்னா அவன் எவ்வளவு பாதிச்சிருப்பான் குடும்பத்துல. அப்ப அந்த அம்மா பார்வையில தேவையில்லாத பொருள் லிஸ்ட்ல யார் இருக்கிறாங்க? அவ்வளவுதான். எப்ப நான் தீக்கு போகணும்னு பயந்துட்டு நான் இங்கே குறுக்கூர்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறேன்னு புருஷன் சொல்றாரு. இதெல்லாம் இயற்கை அங்கங்க நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஆனால் வழிபாடு என்று வரும் பொழுது இறைவனை வழிபடுவதற்கும் இயற்கை பொருளுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு, இதை மறுக்கவே முடியாது. ஒரு காலத்துல மனிதர் நாகரிகம் இல்லாத காலத்துல அஞ்சி
பயத்தின் அடிப்படையில் தான் வழிபாட்டை தொடங்கினான். அதையும் சகோதரி அழகாக பதிவு செய்தார். முதலில் மனிதனுக்கு ஏற்பட்டது பயம். அந்த பயம் ஏற்பட்ட காலத்தில் அவனுக்கு தேவைப்பட்டது உபயம், அபயம். அந்த அபயத்தின் பலனாகத்தான் இறைவனை வழிபட தொடங்கினான். அப்போ அந்த மனிதனுடைய வாழ்க்கைக்கு இன்றியமையாததுன்னு பார்க்கும்போது இயற்கை வழிபாடா இறை வழிபாடா என்று பார்க்கிறப்போ இயற்கையும் இறைவனையும் பிரித்து பார்ப்பது என்பது தேவையில்லாத ஒன்று. அழகாக மாணிக்க வாசகர் சொல்லிவிட்டார். இறைவன் எங்கே இருக்கிறான்? வானாகவும் அவன்தான் இருக்கிறான், மண்ணாகவும் அவன்தான் இருக்கிறான், வழியாகவும் அவன்தான் இருக்கிறான், ஒளியாகவும் அவன்தான் இருக்கிறான். அதனால்தான் எங்கும் நிறைந்தவன், எங்கும் நிறைந்த பரம்பொருளாக நாம் இறைவனை காண்கிறோம். வானாகி மண்ணாகி. நாங்கெல்லாம் ஒரு காலத்துல படிச்சப்போ அது 6 மார்க் ஆகி 6 மார்க்குக்காக மட்டுமே வானாகி மண்ணாகி படிச்சோம். அந்த அர்த்தத்தை அந்த தமிழ் வாத்தியார ஒழுங்கா சொல்லி தரவே இல்லை. டேய் பட்றா, வானாகி மண்ணாகி தொலைச்சு எடுத்துருவேன். இதை நீ படிக்கிற மாவனே உனக்கு 6 மார்க் காலி. அப்ப அன்னைக்கு அந்த திருவாசகத்தை நாங்க எப்படி படிச்சோம்? 6 மார்க்குக்காகவே படிச்சோம். ஏன்னா அன்னைக்கு இருந்து தமிழ் வாத்தியார் பூரா பெரிய பெரிய மீசியோட வந்தாங்க. தமிழ் வாத்தியார் வந்தாரு, இன்னைக்கு நான் உங்களுக்கு கடவுள் வாழ்த்து நடத்த போறேன். இந்த கடவுள் வாழ்த்தோட ஆசிரியர் யார் தெரியுமா? மாணிக்க வாசகர். பாட்டை சொல்லட்டுமா? கடைசி வரைக்கும் பாட்டை சொன்னாரு, பொருள் சொல்லவே இல்லை. படுற எல்லாரும் எழுற அந்த புத்தகத்தை. கடவுள் வாழ்த்து படி. எல்லா பிள்ளைங்களும் சேர்ந்து கடவுள் வாழ்த்து வானாகி மண்ணாகி சொல்ற எல்லாரும். அவ்வளவுதான். வானாகி மண்ணாகி, வழியாகி ஒளியாகி, ஊனாகி உயிராகி, உண்மையுமாய் இன்மையுமாய், கோடாகி யான் அவரவர் என்று கூத்தாற்றுவானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே. புரிஞ்சா? என்னத்த புரிஞ்சது? பையன் புரியலன்னா அங்கேயே பிரட்டிடுவாரு, அவனுக்கு அங்கேயே ஒண்ணுக்கு வந்துடும். அதனால ஐயா புரிஞ்சதுங்க ஐயா, எல்லாரும் ஒரு பைய சொல்லிவிட்டாங்க. சரி, நீங்க எல்லாம் ஏன் பிள்ளைங்க நல்லா படிச்சுட்டு வந்துருவீங்க. நாளைக்கு காலையில பீரியடு தமிழ். அத்தனை பேரும் கடவுள் வாழ்த்து படிச்சுட்டு வரீங்க. வந்து எனக்கு மனப்பாடமா சொல்றீங்க. புரிஞ்சுதா? அவர் வாய் பேசல, வாய்க்கு மேல ஒண்ணு பேசிருச்சு. இப்போ எல்லா பிள்ளைங்களும் பயந்துட்டு வீட்டுக்கு போனாங்க. 2025 ஒரு பையன் திருவாசகத்தை எப்படி படிக்கிறான் பாருங்க. வீட்டுக்கு போனான். சரியா 6 மணி. அவனுக்கு பயம் கூட ஐயா மேலதான். ஐயோ நாளைக்கு வானாகி தீர்த்து விடுவார் மனுஷன் சொல்லிட்டு போனது அம்மாட்ட சொன்னான். அம்மா தாயே, என்ன தயவு செய்து படிக்க விட்டுருமா, நான் இன்னைக்கு கடவுள் வாழ்த்து படிச்சு மனப்பாடம் பண்ணி ஆகணும்னு போனது. முகத்தை கூட கடவுளை பையன் பாவம் பயந்துட்டான். போயிட்டு ரூம்ல உட்கார்ந்தான். புத்தகத்தை எடுத்து முதல் 10 எடுத்து வச்சான். கடவுள் வாழ்த்து நம்மால எப்படி மனப்பாடம் பண்ணுவான் தெரியும் இல்லைங்களா? ரசிக்கிறது இல்ல. கடவுள் வாழ்த்து அவ்வளவுதான். கையை கட்டிட்டு கடவுள் வாழ்த்து கடவுள் வாழ்த்து கடவுள் வாழ்த்து ஒரு 10 தடவை கடவுள் வாழ்த்து மனப்பாடம் ஆயிடுச்சு. வரி ஆரம்பிச்சார். வானாகி மண்ணாகி, வழியாகி ஒளியாகி, வானாகி மண்ணாகி, வானாகி மண்ணாகி, வானாகி மண்ணாகி. திடீர்னு பக்கத்துல கூட ஒரு சவுண்டு. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சன் டிவியின் தமிழ் மாலை. பையனுக்கு அட்ராக்ஷன் மாறி போச்சு. சன் டிவியின் தமிழ் மாலை. லேசா ஸ்கிரீனை திறந்து பார்த்தான். சன் டிவி தமிழ் நல்லா தான் இருக்கு, கொஞ்ச நேரம் பார்க்கலாமே பார்த்தான். திடீர்னு ஐயா ஞாபகம் வந்துச்சு. ஐயோன்னு சொல்லிட்டு கடவுள் வாழ்த்து கடவுள் வாழ்த்து, வானாகி மண்ணாகி, வானாகி மண்ணாகி. இப்ப டைம் 10:30 மணி ஆகி. இன்னும் அவர் எங்க நிக்கிறாரு? மண்ணாகிலே நிக்கிறாரு. கடைசியில தூக்கம் வந்துருச்சு. அம்மாட்ட சொல்றான், அம்மா ஒரு பெரிய கும்பிடு உனக்கு, என்னை எப்படியாவது 5 மணிக்கு எழுப்பி விட்டுருமா, நான் இந்த கடவுள் வாழ்த்தை படிச்சே ஆகணும்னு. அம்மா தூங்கினாதானே அவனை 5 மணிக்கு எழுப்பி விடுவாங்க. இவங்க தான் 11:30 மணிக்கு ஓடிட்டு இருக்குது இவங்க பொழப்பு. சரிடா நான் எழுப்பி விடுறேன்னு அம்மா படுத்தாங்க. அம்மா எந்திரிச்சது 7:30 மணி, இவன் எந்திரிச்சது 8:15. 8:15 எந்திரிச்சு பார்த்தான். ஐயோ 8:15 யார் ஞாபகம் வருது? ஐயா மேஸ்கார் ஐயா கடவுள் வாழ்த்து தொலைஞ்சவடா இன்னைக்குன்னு சொல்லிட்டு குடிக்காம கூட புள்ள பண்ண பேக்கை தூக்கிட்டு ஓடினான். ஓடுற வழியில எங்கெங்கெல்லாம் கோயில பார்த்தானு அத்தனை சாமி வேண்டிக்கிறான். என்னை எப்படியாவது காப்பாத்துக்கியா, நான் எல்லா தேங்காயும் உங்களுக்கே வந்து உடைச்சிடறேன்ட்டு போனான். அவன் போகும்போதெல்லாம் 3 வேண்டுதல் தான். கடவுளே, இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு எங்க தமிழ் வாத்தியார் வரக்கூடாது. முதல் கோரிக்கை அதுதான். கோரிக்கை நம்பர் 2, அவர் பள்ளிக்கூடத்துக்கு வரட்டும், தப்பு இல்லை. ஆனா இன்னைக்கு மட்டும் எங்க கிளாஸுக்கு வரவே படாது. கோரிக்கை நம்பர் 3, அதையே மீறி அவர் வந்துட்டார். வந்தா கேள்வி கேட்குறது தப்பு இல்லை, அது அவருடைய உரிமை. என்ன மட்டும் கேள்வி கேட்கக்கூடாது. இதை 3 மட்டும் நிறைவேற்றிட்டீங்கன்னா
நான் வருஷம் பூரா உங்களுக்கு வந்து நான் கோரிக்கை நிறைவேற்றிட்டே இருக்கிற கடவுளேன்னு கும்பிட்டு போனான். எங்க கேட்டதெல்லாமா கடவுள் கொடுத்துருவாரு? அதுக்கு ஒரு நீதி நியாயம் வேண்டாம். சரி, பள்ளிக்கூடம் போனான். முதல்ல ஃப்ரெண்டுங்களை கூப்பிட்டு கேட்ட கேள்வி, வாடா ஐயா வந்துட்டாரா? முதல்ல ஒருத்த பேதியை கிளப்பிட்டான். இன்னைக்கு முதல்ல வந்ததே தமிழ் ஐயா தாண்டா ஸ்கூலுக்குட்டான். பாதி உசுறு போயிடுச்சு பிள்ளைக்கு. அடுத்து பிரேயர் முடிஞ்சது. இன்னைக்கு பிரேயர்ல என்னத்த பாடினான்னு அவனுக்கு தான் தெரியும். எல்லாரும் வழிபாடு நடத்தினாங்க. இவன் வழியே இவன் பாடம் இவனுக்கு மட்டும்தான் புரிஞ்சது. பிரேயர் முடிஞ்சது. முதல் பீரியடு தமிழ். எல்லாம் ஆர்வமா போறாங்க, உற்சாகமா வகுப்புக்கு. இவன் மட்டும் பாதி பணமா போறான். அவன் கண்ணு போறான், ஐயா வராரா இல்லையான்னு தான். உள்ள போய் உட்காந்தா இல்லையா, ஐயா இத்தனை நாள் கூட 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டாரு வகுப்புக்கு. கோரிக்கை ரெண்டுமே நிறைவேறல. இப்ப ஒன்னே ஒண்ணுதான் பெண்டிங். இந்த மனசு என்ன மட்டும் கேள்வி கேட்க கூடாது. எப்பவுமே திருடன் மொழியிலே கண்டுபிடிச்சிருவாங்க. அவன் காட்டி கொடுத்துருவான், நான் தான் அந்த திருடன். இவன் முடிச்ச முடியலையே. ஐயா வந்ததை மீசை திருப்பினார். எல்லாம் படிச்சு வந்துட்டீங்களாடா கடவுள் வந்து? படிச்ச பிள்ளைங்க எல்லாம் சொல்லிட்டாங்க தைரியமா, படிச்சுட்டோம் ஐயான்னு. இவரால சொல்ல முடியாதே. ஒரு மாரியா பார்த்தார், முடிஞ்சு போச்சு கதை, எந்திரான்ட்டார். அவ்வளவுதான். இப்ப எல்லா சாமி மேலேயும் அவனுக்கு வருத்தம். இப்படி பண்ணிட்டீங்களே என்ன, கொஞ்சம் கருணை காட்ட வேணாமா? எங்க எல்லாருக்கும் கருணை காட்டுறதுக்கு எங்க தவத்திரு பைரவ சுவாமிகளா வழி இருக்கிற சாமிகளா யோசிச்சாங்க. உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறவான். உடனே ஐயா எழுந்திருச்சார். என்னடா படிச்சுட்டியா கோபாலு? அவன் என்ன சொன்னான், படிக்கலன்னு சொன்னா இப்பயே அடி விடும். ஒரு தன்னம்பிக்கையோட படிச்சுட்டேங்க ஐயா அப்படின்னு. உடனே அவரு பெருமை, நீ என்ற பிள்ளையாச்சே, நீ படிச்சிருப்ப. எங்க படிச்சத சொல்லுவியா? சொல்றாங்க ஐயா. சொல்லு சொல்லுன்னாரு. டேய் எல்லாரும் கவனிங்கடா, கோபால் இப்ப கடவுள் வாழ்த்து சொல்ல போறான். நான் நடத்துறது எந்த அளவுக்கு அவன் புரிஞ்சிருக்கிறான்னு பாரு. சொல்லு கோபால். கோபால் ஆரம்பிச்சான். கடவுள் வாழ்த்து. அவருக்கு ஒரே சந்தோஷம். கடவுள் வாழ்த்து. டேய் கடவுள் வாழ்த்து தாண்டா, சொல்ற படிச்சத. சொல்றேங்க ஐயா. கடவுள் வாழ்த்து. வானாகி மண்ணாகி. ஆமாடா படி. கடவுள் வாழ்த்து வானாகி மண்ணாகி. ஐயாவுக்கு பிபி ஏறிடுச்சு. டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்கிற, முழுசு படுறா. சொல்றேங்க ஐயா. கடவுள் வாழ்த்து வானாகி மண்ணாகி. வானாகி மண்ணாகினா அவர் உச்சத்துக்கு போயிட்டார். ஒண்ணு ஐயா சொல்லிடுறாரு. ஐயா கடவுள் வாழ்த்து வானாகி மண்ணாகி சண்டிகி தமிழ் மாலையாகி வசட்டமாகி அன்னமாகி என் வாழ்வே வீணாகி போச்சுங்க ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஆரம்பிச்சான். இன்னைக்கு நிலம் அப்படிதான் இருக்கு. ஒரு இலக்கியத்துல, ஒரு பக்தி இலக்கியத்துல இருக்கக்கூடிய இறைவனுடைய அந்த வரிகளை வந்து படிக்கிறதுக்கு இன்னைக்கு குழந்தைங்களுக்கு முடியல. சூழ்நிலை அப்படி அவங்களை வந்து தொந்தரவு கொடுத்துருச்சு. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த சின்ன நட்சத்திரங்கள், இந்த சிறு அரும்புகள் தேவாரத்தையும் திருவாசகத்தையும் எவ்வளவு அருமையா அதை கேட்க 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 அப்படியே ஒரு தேனை வந்து 1 லிட்டர் வாங்கி குடிச்ச மாதிரி ஒரு சந்தோஷம் வருது. அந்த அளவுக்கு இந்த குழந்தைங்க எடுத்துட்டு போறாங்க. வழிபாட்டின் அடையாளமாக, வழிபாட்டுக்கு ஒரு சிறந்த சின்னமாக விளங்கக்கூடியது நம்முடைய பைரவ நிலையம். இது ஒன்றே போதும் எடுத்துக்காட்டுக்கு. இயற்கை வழிபாட்டுக்கும் இறை வழிபாட்டுக்கும் என்ன தொடர்பு என்று ஒரு சந்தேகம் உங்களுக்கு ஏற்பட்டால் நீங்கள் எந்த நூலையும் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவசியம் பைரவ நிலையத்துக்கு வருகை தாருங்கள் போதும். இந்த சூழ்நிலையை நீங்கள் நுழைவாயிலிருந்து பாருங்கள். இயற்கை வழிபாட்டுக்கும் இறை வழிபாட்டுக்கும் என்ன தொடர்பு என்று உங்களுக்கே புரியும். நண்பர்களே, இயற்கை வழிபாடு என்பதை தனியாக பிரித்து பார்த்தால் அது உப்பில்லா பண்டத்தை போன்று ஆகிவிடும். ஆனால் இறைவன் யார்? இயற்கையெல்லாம் உருவாக்கியவர் அவர்தான். வானாகவும் அவர் இருக்கிறார், மண்ணாகவும் அவர் இருக்கிறார். தூண் துருவு அத்தனையாகவும் இருக்கக்கூடிய பரம்பொருளை இயற்கையில் இருந்து நாம் பிரித்து பார்த்தல் என்பது ஆகாது. இயற்கையே அவர்தான், பஞ்சபூதங்களும் அவர்தான், எல்லா மரங்களும் அவர்தான். அதனால்தான் ஒவ்வொரு ஆலயங்களிலுமே ஒரு தலவிருட்சம் என்று வந்து வைத்திருக்கிறார்கள். நிலத்திற்கு ஒரு ஆண்டவன், நீருக்கு ஒன்று ஆண்டவன். அப்படி அல்ல. பஞ்சபூதங்களாக நான் உங்களிடம் காட்சி அளிக்கிறேன். இந்த இயற்கையை என் வசப்பட்டது, இயற்கை என்னால் உருவாக்கப்பட்டது. இயற்கை என்பது ஒரு தனி அம்சம் கிடையாது. இயற்கை என்பது இறைவனின் அம்சம்தானே ஒழிய இயற்கை என்பது தனி அல்ல. ஆகையால் மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாது என்று பார்க்கும் பொழுது வெறும் இயற்கையை மட்டுமே வழிபட்டால் போதாது. இயற்கையின் முழு வடிவமாக இருக்கக்கூடிய இறைவனை வழிபட்டால் இயற்கை வழிபட்டதற்கு சமம் என்ற ஒரு கருத்தை அடிப்படையாக வைத்து இயற்கை வழிபாடு செய்வது என்பது சதா மக்களை காத்து ரட்சிக்கக்கூடிய எம்பெருமான் இறைவனை நீங்கள் வழிபாடு செய்தால் அது இயற்கையும் சேர்ந்து வழிபாடு செய்ததாக அர்த்தம் என்பதை மனதில் நிறுத்தி
உங்கள் அனைவருக்கும் இறுதியான தீர்ப்பாக, இன்பம் பயக்கும் தீர்ப்பாக, பொங்கல் திருநாளின் பொக்கிஷமான தீர்ப்பாக, இன்பம் பொங்கும் மகிழ்ச்சி பொங்கும் தீர்ப்பாக, மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாதது இயற்கை வழிபாடு அல்ல, இயற்கையோடு இணைந்த இறை வழிபாடு என்பதை தீர்ப்பாக வழங்கி எங்களது ஆன்மீக குருநாதாக இருக்கக்கூடிய தவத்திரு பைரவ சுவாமிகளின் பொற்பாதங்களை தொட்டு வணங்கி எங்கள் புதிய பாரத இயக்கம் உங்களிடமிருந்து இனிதே விடைபெறுகிறது. வாழ்க பாரதம், வெல்க தமிழ்.